கிறிஸ்துக்கள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்கள் அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா இந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, திரள் கூட்டங்கிறதான 2ஆம் பாகத்தில் நினச்சிட பார்க்க போகிறோன்னு பார்க்கும். போன பாடம் திரள் கூட்டம் 1ஆம் பாகத்தை பார்த்து முடிச்சிருப்போம். அது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்து அதை முடிச்சிருப்போம்னு பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் என்றால் என்னங்கிற விஷயத்தை பார்த்துருப்போம். ரெண்டாவது சிங்காசனத்துக்கு முன்பாக, அதாவது ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிறவங்க யாருங்கிறான விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆட்டுக்குட்டியானவர்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்கிறது யார் என்று பார்த்து முடித்தோம். மூன்றாவது குருத்தோலை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அதில் இருந்துச்சு. அது குருத்தோலை என்றால் என்னங்கிறான விஷயத்தை நம்ம பார்த்து முடித்தோம். அதுக்கப்புறம் வெள்ளை அங்கி தரித்திருந்தாங்கன்னு பார்க்கும். அந்த திரள் கூட்டம் வெள்ளை அங்கி தரித்திருக்காங்க, குருத்தோலை பிடித்திருந்தாங்க. இதெல்லாம் என்னங்கிறான விஷயத்தை நம்ம பார்த்து முடிச்சிருப்போம் பார்க்கும். இந்த பாடத்தை முதல்ல கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா திரள் கூட்டம் 1ஆம் பாகத்தை நீங்கள் படித்து கேட்டால் தான் உங்களுக்கு இந்த பாடம் புரியும்னு பார்க்கும். இன்றைக்கி 2ஆம் பாகத்தை நிச்சயத்தை பார்க்க போகிறோன்னு பார்க்கும். இந்த 2ஆம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, திரள் கூட்டத்தை பற்றி 2 வசனங்கள் தான் வேதத்தில் நம்ம வேதமானவர்கள் எடுப்பாங்கன்னு பார்க்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை மேற்கோள் காட்டி எடுப்பாங்க. அதுக்கு இணையான வசனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 45ஆம் சங்கீதத்தில் அந்த 8ஆம் வசனங்கள்லேருந்து நம்ம 17ஆம் வசனங்களில் படிச்சிங்கன்னா அந்த இடப்பட்ட வசனங்களில் அந்த திரள் கூட்டங்கிறதான விஷயங்கள் வரும், சபையும் அதில் வரும் பார்க்கும். இதை மேற்கோள் காட்டி என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, திரள் கூட்டத்துக்கு இது ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லுவாங்கன்னு பார்க்கும். திரள் கூட்டங்கிறதான ஒரு அழைப்பே கிடையாது பார்க்கும். இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்புன்னு பார்க்கும். எப்படி என்றால், ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது நல்லபடியாக பிறக்க முடிச்சு அந்த தாய் வளர்க்க. அதே இது அந்த குழந்தை ஒரு ஹேண்டிகேப்டாகவும் இல்லாட்ட ஒரு கண் பார்வை குறைபாடு உள்ள குழந்தையாகவும் பிறந்தால் அந்த தாய் என்ன பண்ண மாட்டான்னு பார்த்தீங்கன்னா, அதை கொல்ல மாட்டா. அந்த குழந்தையை எப்படியாட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறான என்ன இருக்குன்னு பார்க்கும். அதுபோல தான் என்ன தினம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக பிறந்த 1,44,000 பேர் இருக்காங்க. 1,44,000 பேர் அவங்கள தேவன் பரலோகத்தில் அவருடைய மனவரையில் உட்கார்றக்கு எடுத்திருக்கான்னு பார்க்கும். ரெண்டாவது சிங்காசனம் முன்பாக நிற்க கண்டீங்கன்னா, அவங்க அந்த சிங்காசனத்துக்கு போகிற தகுதி இல்லை, இருந்தாலும் தன்னுடைய குமாரனுங்கிற லிஸ்ட்டில் எடுத்திருக்கான்னு பார்க்கும். எப்படி என்றால், ஒரு தாய்க்கு நன்றாக குழந்தை பிறகு அந்த குழந்தையும் தாய் வளர்க்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு குறைபாடோடு குழந்தைகள் பிறந்தாலும் அதையும் தாய் வளர்க்கான்னு பார்க்கும். ஆனால் அவள் பாசம் காட்ட முச்சில 2 குழந்தைகளுக்கும் ஒரே பாசத்தை ஊட்டி வளர்க்கான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த குறைபாடு பிறந்த குழந்தைய தான் அந்த தாய் ஸ்பெசிஃபிக்காக அந்த குழந்தைய எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்ப்பான்னு பார்க்கும். அதே மாதிரி தான் இந்த திரள் கூட்டங்கிறது தேவனுடைய வாய்ப்புகள் வரலை, ஆனாலும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அதை பார்த்து கூட வச்சுருக்கார். அதுக்கப்புறம் அந்த சபைக்கு என்ன ஒரு ரெவல்யூஷன் கொடுக்காரோ அதில் அடுத்த கேட்டகரியாக அனுப்பிச்சிடாரு அவர் கொடுக்கான்னு பார்க்கும். ஆளுகைகளுக்கு கூட கொஞ்சம் அதுக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சிட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சலுகை கொடுக்கான்னு பார்க்கும். எப்படி என்றால், நன்றாக குழந்தை இருக்குது, குறைபாடுள்ள குழந்தை இருக்குது. இப்போ அவங்களுக்கு சொத்தில் பங்கு பிரிக்க முச்சில அந்த குறைபாடுள்ள குழந்தைகளுக்கும் நினச்சிடாங்க சொத்தில் பங்கு கொடுப்பான்னு பார்க்கும். ஏன்னா நாளை பின்ன அந்த பிள்ளைக்கு பங்கு கொடுத்தா தான் அந்த பிள்ளைய தான் மறித்தாலும் அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு இந்த சொசைட்டியோ இல்லாட்ட சகோதரமோ முன் வருவாருங்க என்று சொல்லி அதற்கு ஒரு பங்கை அவளுங்க எடுத்து வைப்பாங்கன்னு பார்க்கும். அதுபோல தான் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, பொல்லாதவர்களாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல ஈவை கொடுக்க சித்தமாக இருக்க முச்சில பரமபிதா அதை காட்டில் கொடுக்க வல்லவராக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ பொல்லாத மனுஷன்தான், ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கணும்னு நினைக்க, நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்க முச்சில தேவனும் அப்படி தான் பார்க்குறான்னு பார்க்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அநீதி உள்ள தேவன் இல்லை, அது நீதி உள்ள தேவன். அதனால் அவருக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு தேவன் அவங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வச்சுருக்கான்னு பார்க்கும். ஜீவ கிரீடம்னா உயிர் பிச்சைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய வாழ்வுக்கும் அந்த திரள் கூட்டத்துக்கு என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கான்னு பார்க்கும். இப்போ நம்ம நினச்ச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த திரள் கூட்டத்துக்கு ஒரு இணையான வசனம், இந்த வசனத்தை மேற்கொள்ளி காட்டுவாங்க. இது என்னங்கிற விஷயத்தை படித்து நம்ம அறிஞ்சுக்கலாம், பார்க்கலாம், படிச்சிடலாம். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 8 முதல் 17 வசனங்களை படிச்சிடலாம். முதல்ல சங்கீதம் அதிகாரம் 45 வசனங்கள் 8 முதல் 17 முடிய. தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி முது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளி போலம், சந்தனம், லவங்கம்,
இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்ரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். குமாரத்தியே, கேள். நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். போதும் பார்க்கும். இதான வசனம் பார்க்கும். இப்போ வந்துட்டு 8 to 17 வசனங்களை படிச்சாச்சு. இப்போ வந்துட்டு 1 by 1 வசனங்களாக அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். வந்துட்டு 1ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளி போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. போதும் பார்க்கும். இப்போ வந்துக்கிட்டா இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலமும் சந்தனமும் லவங்கம் இவைகள் வாசனை புரிந்ததாக இருக்குன்றிருக்கு. அப்போ வந்துட்டு இந்த வாசனைங்கிறதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நற்கந்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஒரு ஸ்வீட்னஸ், அதாவது என்ன ஒரு என்னென்னா ஒரு ஈர்க்கப்படுற ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு 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 மனிதன் வந்து பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு போனான்னா அது வந்து ஸ்மெல்ல நாலு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்படுறதுன்னா அப்படி தான். அதே மனிதன் வந்து ஒரு அழுக்கு சட்டை ஒரு பேட் ஸ்மெல் இருந்தால் அனுப்பிச்சா மூக்கை பற்றி அவனை அவாய்ட் பண்ணி பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த மணவாளன் இறங்கி வராரு. ஆனால் அந்த மணவாள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளை போலமும் சந்தனம் லவங்கம் இவளுடைய வாசனை பொருந்ததாக இருக்குது. அப்போ வாசனை பொருந்தியாக இருக்கும்னா அவர்கிட்ட வந்து ஸ்மெல் அப்படின்னா ஒரு நற்கந்தமான ஸ்மெல் வருது. அது வந்து ஈர்க்கப்பட்டு ஜனங்கள் போகிறாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்து ஈர்க்கப்படுதுன்னா இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் வந்துட்டு ஒரு இனிப்பை தேடி போகிற மாதிரி ஜனங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மணவாளன் இறங்கி வரும்போச்சுல அவரை கேதர் பண்ணி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட போகிறாங்கன்னு பார்க்கும். அப்புறம் அந்த விஷயத்தை இதை வந்துட்டு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனையிலிருந்து புறப்படுகையில் அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்கு. அப்போ தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனை புறப்படுகையில்னா தந்தம்ங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஞான தந்தத்தில் வந்துட்டு பழைய ஏற்பாடில் வந்துட்டு சாலமோன் காலத்தில் வந்துட்டு அவர் சிங்காசனத்தை வந்து செய்கிறாங்க. அந்த சிங்காசனம் அப்போ அந்த சிங்காசனத்தில் தான் அந்த ராஜா உட்காந்துருப்பான்னு பார்க்கும். தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனையிலேருந்து புறப்படுகையில்னா அப்போ இது எதை வெளிப்படுத்தினா சிங்காசனத்திலிருந்து புறப்படுகையில் இருக்குது. அப்போ வந்துட்டு இங்கே மணவாளன் வந்துட்டு சிங்காசனத்தை புறப்படுறாரு. எங்கே புறப்பட்டு வரேன்னா வானமண்டலத்தில், அதாவது சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோன்னு பார்க்கும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கோன்னு பார்க்கும். வானம் எனக்கு சிங்காசனம். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த சிங்காசனத்துலேருந்து இறங்கி வராரு. அப்போ இறங்கி வாரான்னா எங்கே வரான்னா பரலோகத்துக்கு வரான்னு பார்க்கும். அப்போ தேவன் வந்துட்டு பரலோகத்துலேருந்து இறங்கி வந்தால் எங்கே வருவார்னா பூமிக்கு தான் வருவார். பூமி தான் அதோட பாதப்படின்னு இருக்கு. அப்போ வந்துட்டு பரலோகத்துலேருந்து டேக்கப் ஆனால் லேண்டிங் எங்கே தான் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே பூமி தான். பூமியிலேருந்து டேக்கப் ஆனால் லேண்டிங் எங்கே பரலோகம் தான் பார்க்கும். இது தேவனுடைய இதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதான் அதோடைய விஷயம். அதாவது தேவன் வந்து ஒரு பரலோகத்தில் இறங்கணும்னா பூமிக்கு வருவார். பூமியிலேருந்து பரலோகம் போகணும். ஏன்னா பூமியில் தான் மனுமக்கள் இருக்கான்னு பார்க்கும். இப்படி சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அப்போ இங்கே தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனை புறப்படுகைகள்னா அவர் பரலோகத்திலேருந்து இறங்கி வராரு. ஏன்னா பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பார்க்கும். அப்போ இந்த சங்கீதம் 45ஆம் சங்கீதம் வந்துக்கிட்டு இந்த இது படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1000 years கிங்டமை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இந்த 45ஆம் சங்கீதம் அதிகாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நேசரின் பாடமாகிய சங்கீதம் சொல்லி நீங்கள் ஹெட்லைன்லேயே படிக்கலாம். சங்கீதத்தில் நீங்கள் 45ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஹெட்லைனில் படிச்சிங்கன்னா நேசப்பட்ட பாடலாகிய சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு கவிதை நூல் பார்க்கும். இது வந்துட்டு மணவாட்டியை வந்துட்டு வர்ணித்ததாக
வர்ணித்து எழுதப்பட்டதான ஒரு ஒரு வந்துட்டு ஒரு பாடல் புஸ்தகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் 45ன்னு பார்க்கும். இப்போ இதுதான் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா மணவாட்டியை வந்துட்டு வர்ணித்து எழுதப்பட்டது தான் உன்னத பாட்டுன்னு பார்க்கும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பார்க்கும். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 8 அந்த பார்த்தீங்கன்னா மணவாட்டியை ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப கிளாரிட்டி அங்கே வர்ணித்து எழுதிருக்கும் பார்க்கும். அப்போ 45ஆம் சங்கீதம் வந்து மணவாட்டியை வர்ணித்து எழுதப்பட்டதாக ஒரு சங்கீதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 45ஆம் சங்கீதம் பார்க்கும். அப்போ தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனைந்து புறப்படுகைங்கிற விஷயம் சொல்லப்படுது. அது வந்து சிங்காசனத்தை இதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் அடிக்கலாம். 1 ராஜாக்கள் அதிகாரம் 10 வசனங்கள் 18 முதல் 20 முடிய. ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாய் இருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கங்களிலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. போதும் பார்க்கும். இங்கே சொல்லும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்காசனத்தை குறித்து சொல்லும் பட்சத்தில் ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தை செய்வித்தார். அதை பசும் பொண்ணெல்லாம் மூடினான் இருக்கும். அப்போ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யானனுடைய தந்தத்தினால செய்யப்படுதுன்னு பார்க்கும். அது வந்துட்டு ஐவரின்னு சொல்லப்பட்டு போன் ஒயிட்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஐவரினால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ராஜாவினுடைய அந்த சிங்காசனத்தை செய்கிறாரு. செஞ்சதுக்கப்புறம் அது வந்து பசும்பொன் தகதுனால அது மூடுறான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இது எதை அடையாளப்படுத்தினா இது வந்து ஒரு பரலோக ராஜ்யத்தை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது வந்துட்டு வெள்ளை சிங்காசனத்தை அடையாளப்படுத்துது. அந்த கோல்டுங்கிறது என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பரிசோதிக்கிறது, அதாவது விசுவாசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்கிறது என்னன்னா தங்கம் புடம்புடைக்கப்படுறதுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இந்த வெள்ளை சிங்காசனத்தில் வந்து தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறத அடையாளப்படுத்துது. இது வந்து இது வந்து வெள்ளை சிங்காசனம்னு பார்க்கும். அதை வந்து தந்தத்தினால் செய்யப்பட்ட சிங்காசனத்தை அப்படின்னு சொல்ல போச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து வெள்ளை சிங்காசனத்தை அடையாளப்படுத்துது. புதிய ஏற்பாட்டில் கூட அது நிறைய விஷயங்களை நம்ம படிக்கலாம். வெள்ளை சிங்காசனம் சொல்லி அது வந்து பரலோக ராஜ்யத்தை இது அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்கு. அந்த சிங்காசனத்துக்கு 6 படிகள் இருந்ததுன்னு இருக்கு. அப்போ அந்த சிங்காசனத்துக்கு 6 படிகள் இருந்ததுன்னா தேவன் வந்துட்டு இந்த மணிகுலத்துக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 6000 வருஷத்தை தேவன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அப்போ சிங்காசனம்னா பரலோக ராஜ்யத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்துக்கிட்டு என்ன பண்ணால் பூமியை வந்துட்டு படைத்தது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூமியை படைத்து ஆதாமுக்கு கொடுக்கான்னு பார்க்கும், மனுகுலத்துக்கு கொடுக்கான்னு பார்க்கும். ஆதாமின் படைத்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படி தானே இருக்கு. அப்போ அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி யாருன்னா 1,44,000 பார்க்கும். 1,44,000 பேர் செலெக்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு அதில் வந்துட்டு மீதியாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சீயோனில் மீதியாக இருக்கிற இந்த திரள் கூட்டம்னு பார்க்கும். அதை இங்கே அடையாளப்படுத்து 6 படிகள்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா படிங்கிறது எதை அடையாளப்படுத்திங்கன்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு இருக்கு. அப்போ வந்து பாதபடின்னா அந்த படிங்கிறது பூமியில் தேவன் கொடுத்த அந்த 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த 6 படிகள்ங்கிறது 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த வந்து பூமி பாதப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறதுன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பார்க்கும். தேவனுக்கு சித்தமான அந்த காரியங்களை முன்னாடி தியானிக்கலாம் பார்க்கும். இந்த 6 படிங்கிறது 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சிங்காசனத்தை தலைக்கு பின்னாக வளைந்திருந்தது. உட்கார்ந்திருந்த இடத்தில் இருபுறமும் கை சாயமானத்தில் இருந்தது. அதில் 2 சிங்கங்கள் சாயமானத்தில் நின்றது அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து சாயமானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பின்னாக வளைந்திருந்ததுன்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நோவா வந்துட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 1ஆம் உலகத்தில் இருக்காரு. 2ஆம் உலகத்தில் உள்ள வரமுச்சில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்துட்டு வானவில்லை ஒரு அடையாளமாகவும் உடன்படிக்கையாகவும் கொடுத்துட்டுன்னு சொல்றாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இனி ஜலப்பிரயத்தினால வந்துட்டு அழிக்க மாட்டேன், மனித நிமித்தம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதாவது மனுஷனுக்காக வந்துட்டு என்ன பண்ணால் ஜீவ மிருகங்களையும் வந்து சங்கரிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. 2ஆம் உலகத்தில் உள்ள வரமுச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ மிருகங்கள் எல்லாம் மறித்ததை பார்த்து தேவன் மனசாப்பட்டு
மனுஷனுக்காக வந்துட்டு மற்ற ஜீவமரங்களும் அழிக்க மாட்டேன், இவ்வளவு பெரிதான ஒரு அழிவை வந்துட்டு இனி கட்டளையிட மாட்டேங்கிறான விஷயத்த வந்துட்டு உடன்படிக்கை பண்றாரு. இந்த உடன்படிக்கையாகி அங்க வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வானவில்லை வைக்கிறான்னு பார்க்கும். வானவில்லைல எத்தனை நிறங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 நிறங்கள் இருக்குன்னு பார்க்கும். அப்போ தேவன் வந்துட்டு என்ன சொல்ல வராருன்னா, அந்த வானவில்லை வச்சு இந்த 7 நிறங்களை வச்சு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 7 சபை காலத்தை அது அடையாளப்படுது. 7 சபை காலத்துக்கு அப்புறம் தான் அந்த பூமியில ஒரு அழிவு வரும் இருக்கு. அதாவது 3ஆம் உலக யுத்தமும் தேவன் நினைச்சு பார்த்தீங்கன்னா அந்த பூமியை அக்கினிக்கு இரையாக வைக்கிறான்னு பார்க்கும் அந்த வானவில். அப்போ சிங்காசனத்துக்கு பின்னாடி ஒரு வானவில் ஒரு வளைவு இருக்குன்னா அது எதை அடையாளப்படுத்துன்னா, தேவனுடைய உடன்படிக்கை. அதாவது இனி பூமி சங்கரிக்க மாட்டேன் அண்ணா 7 காலங்களுக்கு அப்புறம் தான் இந்த பூமியில ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, இதை அடையாளப்படுத்துது அப்படின்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சாய்மானத்தை 2 கை வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 சிங்கங்கள் இருக்குன்னு பார்க்கும். இந்த 2 சிங்கங்கள் எதை அடையாளப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடுன்னு பார்க்கும். அப்போ தேவனுடைய சிங்காசனம் எதனால ஸ்தாபிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதியின் நியாயத்தினால அந்த சிறப்படுதுன்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரமுச்சுல கிருபையும் சத்தியமா நிறந்தவராய் இந்த பூமிக்கு வருகிறான்னு பார்க்கும். அந்த கிருபையும் சத்தியம்ங்கிறான இந்த 2 சிங்கங்கள் எதை அடையாளப்படுத்துன்னா, 2 ஆகமத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த சிங்கங்கள் 2 ஆகமத்தில் எங்கிறது அந்த சிங்காசனத்தில் இருக்குது. அதில் கீழே அந்த பாதப்படின்னு பார்க்கும் பார்த்தீங்கன்னா 6 படிக்கும் 6000 வருஷம் மண்ணு குலத்தை இந்த கொடுத்தது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த வந்துட்டு இந்த 2 ஆகமத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6000 வருஷத்துக்குள்ள அந்த கால கணக்குகள் உள்ள இருக்குன்னு பார்க்கும். ஏதேன் தோட்டத்தில் இருந்து இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த வேதாகமத்தில் இருக்குன்னு பார்க்கும். 2 சிங்கங்களும் 2 வேதாகமத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தா 6 படிகள் மேலும் 2 பக்கத்துலையும் 12 சிங்கங்கள் நின்றாது. எந்த ராஜ்யத்தில் இப்படிப்பட்டது பண்ணப்படவில்லை இருக்கு. அப்போ அந்த 12 சிங்கங்கள் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்ன பண்ண நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சிங்கம் எதுக்கு அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. என்ன பார்த்து யூதா கோத்திர சிங்கமா இருக்கான்னு பார்க்கும். சிங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதற்கு பின்னடையாதுன்னு இருக்கு. பின்னடையாதுன்னா எவ்வளோ பெரிய மிருகம் வந்தாலும் அசால்ட்டாக ஜெயிச்சு கொள்ளணும், பயந்து பின்னாடி போவாதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரேன்சம் கொடுக்க வரமுச்சுல பார்த்தீங்கன்னா அவர் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை என்று வேதம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி 12 அப்போஸ்தலர்களும் அவங்களுக்கு ஜீவனை விட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ தேவனை மறுதளிக்காம அவர் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லைன்னு பார்க்கும். அப்படியே அவங்க ரத்த சாட்சியாக மறிச்சாங்கன்னு பார்க்கும். தேவனுக்காக ஜீவனை கொடுத்தாருன்னு பார்க்கும். அந்த 12 சிங்கங்கள் பார்க்கும். அந்த 12 சிங்கங்கள் தான் அஸ்திபாரம் பார்க்கும். அவன் அஸ்திபாரமாக இருக்காங்க. சபைக்கு அஸ்திபாரமாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள். அதற்கு மூளைக்கல்லாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும். அவரும் சிங்கமாக இருக்கான்னு பார்க்கும். இதுதான் இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனைந்து புறப்படுகள்னா இங்கே பரலோகத்திலேருந்து இறங்கி வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அந்த 12 சிங்கங்களை யாரை அடையாளப்படுத்துது பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலரை அடையாளப்படுத்துது. இவர்கள் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் அவர்களை கொண்டு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும் பார்க்கும். மத்தேயு 19:28 சொல்லும் பார்த்தீங்கன்னா அதற்கு இயேசு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமார தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தை மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கலாகவும் 12 சிங்காசனத்தை மேல் வீற்றிருப்பார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் இருக்கிறாரு. அப்போ நம்ம எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஸ்ரவேலுடைய 12 சிங்காசனத்தை உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு நியாயம் தீர்ப்பீங்க. அப்போ நியாயம் தீர்க்கிறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாயமான தீர்ப்புன்னா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம்னு சொல்லி பார்க்கும். போன படத்துலையும் நம்ம பார்த்து முடிச்சோன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த 12 சிங்கங்களும் 12 அப்போஸ்தலரை அடையாளப்படுத்துது. அந்த 12 அப்போஸ்தலர் மூலமாக அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கான்னு பார்க்கும். ஜட்ஜ்மெண்ட்னா அங்கே என்ன நியாயமான தீர்ப்பு, நியாய தீர்ப்புன்னு பார்க்கும்.
நியாயம் ப்ளஸ் தீர்ப்பு அப்படின்னா நியாயமான ஒரு தீர்ப்பு அங்கே கொடுக்கான்னு பார்க்கும். அதுதான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே புறப்படுதல் அடுங்கான சொல்கிறா பார்க்கும். அப்போ எங்கேருந்து புறப்படான்னா பரலோகத்திலிருந்து புறப்படுதால் அவர் புறப்படுதல் வந்துட்டு என்ன பண்ணால் அருணோதயம் போல் இருந்ததுன்னு சொல்லி ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கலாம். ஓசியா அதிகாரம் 6 வசனங்கள் 2-3. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். போதும் பார்க்கும். இங்கே என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு பின் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்ம எழுப்புவார்னு சொல்றாரு. அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மளை உயிர்ப்பிப்பார் என்கிற விஷயம் சொல்றாரு. அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரமுச்சு என்னது 4ஆவது நாள் பார்க்கும். அப்போ 4ஆவது நாளுக்கு அப்புறம் இந்த 2 நாள் கழித்து நினைச்சதை பார்த்து நம்ம உயிர்ப்பிப்பான்னு இருக்கோம். அப்போ 4, 5, 6 இப்போ 6000 வருஷம் முடிவில் தான் நினைச்சது ஒரு உயிர்த்தல் நடக்கும். உயிர்த்தலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நினைச்சதா பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களை இந்த உயிர்த்தெழுந்து டிவிஷன் பிரித்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் கொண்டு வரான்னு பார்க்கும். அப்போ 2 நாளைக்கு பின்புனா 6 நாளுக்கு அப்புறம் வந்து நினைச்சிருப்பா 6000 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நினைச்சிடாதீங்கன்னா அவர் உயிர்ப்பு இருக்கார். 3ஆம் நாளையும் நம்ம எழுப்புவான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் 3ஆவது நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ராஜ்யத்தில் தொடக்கத்தில் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அது உயிர்ப்பிக்கான்னு பார்க்கும். அப்போ 6000 வருஷத்துக்கு உள்ளே வந்துட்டு உயிர்த்தல் கிடையாது. 6000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ராஜ்யத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட பார்த்தீங்கன்னா அங்கே உயிர்த்தல் நடந்து அங்கே விஷயம் நடக்கும்னு பார்க்கும். எப்படி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு இதை ஒரு ஞான அர்த்தமாக அவருடைய வாழ்விலே செஞ்சார்னு பார்க்கும். அவர் எந்த மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார்னு பார்க்கும். 3ஆம் நாளிலேன்ட்டு அப்போ 2 நாள் நினைச்சத பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்ய போறாருன்னா அவர் பூமியில் நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கார். 3ஆம் நாளில் நினைச்சிட உயிர்த்தெழுந்து வாரான்னு பார்க்கும். அதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு 4ஆம் நாள் வாராரு. அப்போ வந்து 5, 6ங்கிறது 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ கர்த்தருக்கு ஒரு நாள் நினைச்சதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 1000 வருஷமும் 1000 வருஷம் ஒரு நாள் போல் என்று அறியார்களா அப்படின்னு சொல்லி 2 பேதுல அங்கே அந்த 3ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு 2 நாள் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த 2000 வருஷத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருந்தது. 3ஆம் நாளில் உயிர்த்தெழுதல்னா அது வந்து ராஜ்யத்துக்கு அடையாளமாக தான் உயிர்த்தெழுதல் வந்துக்கிட்டு ராஜ்யத்தில் நடக்கும், ராஜ்யத்து தொடக்கம் நடக்குங்கிற விஷயத்தை தான் அடையாளமாக தான் அவர் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்து காமிச்சார் பார்க்கும். இங்கே சொல்ல அந்த 3ஆம் நாளுங்கிறது ராஜ்யத்தின் தொடக்கமாக இருக்கும் பார்க்கும். அப்போ வந்துட்டு உயிர்த்தெழுதுற ஜனங்களை கொண்டு வரான்னு பார்க்கும். முதல்ல சபை, 2வது அதுக்கப்புறம் அவனும் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் இருக்கு. அப்போ சபை திரள் கூட்டம் போனதுக்கப்புறம் உலக ஜனங்கள், அதுக்கப்புறம் இந்த முற்பிதாக்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு, அவங்கள வரிசையில் வருவாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்து அவனும் தன் வரிசையில் வருவாங்கன்றது அந்த வரிசையில் வந்துடுவாங்கன்னு பார்க்கும். 3ஆம் நாளிலே நம்ம எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அவர் சமூகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் இருக்குன்னு பார்க்கும். வனாந்தரத்தில் நினைச்சிட்டாரு தேவன் வழி நடத்துறாரு. அவருடைய சமூகம் என்ற முன் சென்றுன்னு இருக்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு தேவனை பார்த்ததே இல்லை. ஆனால் மோசையும் ஆரோனும் நினைச்ச வழி நடத்துறான்னு பார்க்கும். அதே மாதிரி 2 கூட்டத்தம் சபையும் திரள் கூட்டம் நினைச்சது ராஜ்யத்தை வழி நடத்தும். அங்கே வந்துட்டு தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைச்சிருவாரு. அவர் கண்ணுக்கு தெரியாத விஷயமா அங்கே இருப்பார்னு பார்க்கும். மோசைக்கு தரிசனமாகி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் நினைச்ச ஜனங்கள் வழி நடத்தான்னு பார்க்கும். அதே மாதிரி ராஜ்யத்தில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் அவங்க வந்துட்டு அங்கே வழி நடத்துவார்னு பார்க்கும். அப்போ வந்து சபையில் சபையார் வகுப்பு சபையார்கிட்டையும் அந்த திரள் கூட்டத்திட்ட தான் நினைச்சவர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து போஜனம் பண்ணுற விஷயம்னா அவங்க கூட இருப்பார். இன்னைக்கு எப்படி வந்துட்டு ஒரு விசுவாசம் அவரை வந்து காணாமல் விசுவாசிக்கல, அதே மாதிரி தான் ராஜ்யத்தில் கூட அவங்கள காணாமல் ஒரு விசுவாசம் இருக்குன்னு பார்க்கும். அந்த விசுவாசம் இருந்தால் தான் அவங்க நினச்சி இந்த சத்தியத்துக்குள்ள வருவாங்கன்னு பார்க்கும். அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் வருவார். அப்பொழுது நாம் வந்துட்டு அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவரை புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாக இருந்திருக்கிறது. அவர் வந்துட்டு மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறியும் பின்மாறி போல் நம்ம நடத்துவான்ட்டு. அப்போ அவருடைய அவர் வருகை வந்து அருணோதயம் போல் இருக்கு. அப்போ அந்த வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்கு உலகம் வந்துக்கிட்டு இந்த சிருஷ்டிகள் எல்லாமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு பார்க்கும்.
சர்வ சிருஷ்டியும் பிரசவதனைப்படுது. ஏன்? தேவபுத்திரை வெளிப்படுத்தலுக்காகன்னு பார்க்கும், உயிர்த்தெழுதலுக்காக அந்த விஷயங்களை ஆயத்தப்படு அதாவது இந்த சர்வ சிருஷ்டி இயங்குதுன்னு பார்க்கும். அவர் புறப்படுதல் நினைச்சிட்டா பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலையை போல இருக்குன்னு. அப்போ வந்து ஒரு மலை வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு ஒரு காஞ்சி போய் இருக்குது. இப்போ மழை பெய்யும்ச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு பச்சை பச்சையும் செல்லின் துவக்கி இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமி நித்திரல் பண்ணவங்க நினைச்சாங்க உயிர்த்திலிருந்து வருவாங்க, இவங்களுக்கு ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அவங்க முன்மாறி பின்மாறிய மலையை போல் நம்ம நடத்துவான் இருக்கு. அப்போ வந்து முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 3 வருஷம் செய்த அந்த 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 என்னென்னா அவர் ஊழியமும் அதே மாதிரி அதுக்கு ஒத்த ஒரு ஊழியம் தான் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா பின்மாறி அந்த பின்னாடி வந்து ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணி அங்கே சத்தியம் கொடுக்குற நேரத்தில் வருக்குன்னு பார்க்கும். அப்போ சத்தியம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அனுப்பிச்சது அங்கே ஒரு மழை பெய்யப்படுதுன்னு பார்க்கும். எப்படி என்றால் மழை காலம் நம்மளுக்கு வந்து அக்டோபர் அந்த நவம்பர் பழகலாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் பார்க்க, அது முன்மாறி மழைன்னு பார்க்க. பின்மாறி மழைன்னா கோடை மழை பெய்யுன்னு பார்க்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு கோடை மழை மாதிரி தான். ஆனாலும் இவங்க ஒரு நினைச்சிட்டாங்கன்னா ஒரு வறட்சியான இருக்கும் போச்சுல இவங்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு மிதமான ஒரு மழை தான் இந்த கோடை மலை ஆகிய அந்த பின்மாறி மலையை இந்த ஜனங்களுக்கு அவர் கட்டளையிடுறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அது வந்துட்டுன்னா இப்போ வந்துட்டு அவங்க புறப்படுதல் எப்படி பார்த்தா பரலோகத்துலேருந்து புறப்பட்டு வரான்னு பார்க்கும். அப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுது, திரள்கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுது. அங்கே வந்துட்டு பிதாவை தேவனுக்கு முன்பாகவும் தூதலுக்கு முன்பாகவும் இவர்களே நினைச்சுதான் நம்ம ஆண்டவரை இயேசுவை அறிக்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்களை என்ன கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் ஒரு ஆளி செய்யும்படியாக இவர்கள் நினைச்சதை கொண்டு வரான்னு பார்க்கும். அதான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1-2 படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 1-2. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்போதும் பார்க்கும். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போச்சு, சமுத்திரம் இல்லாமல் போச்சுன்றது. அப்போ புதிய வானம்னா புதிய ஒரு அதிகாரம் வந்தது, புதிய அனுசரிது ஒரு ஆளுகை கீழே வருதுன்னு பார்க்கும். வந்துட்டு பழைய சிஸ்டமேட்டிக்கே கிடையாது, புதிய சிஸ்டமேட்டிக்னு பார்க்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உள்ள சிஸ்டமேட்டிக் நமக்கு தெரிஞ்ச சிஸ்டமேட்டிக்கில் சொல்கிறேன். அப்போ வந்துக்கிட்டு மக்கள் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்குன்னா அதிகாரிகளை தேர்ந்தெடுக்காம பார்க்கும். இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அதிகாரியாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் என்ன செய்யாது நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். ஜனங்களாகி நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை நினைச்சது ஆளுகை பண்ணுறான்னு பார்க்கும். இப்போ உள்ள சிஸ்டமேட்டிக்கு மக்கள் நினைச்சது ராஜாக்கள் தேர்ந்தெடுக்காங்க. ஆனால் வந்து ராஜாவே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மக்களாகி நம்மளை தேர்ந்தெடுத்து ராஜ்யத்துக்கு கொண்டு வரான்னு பார்க்கணும். சமுத்திரம் இல்லாமல் போச்சுன்னா துன்மார்க்கணும் கொந்தளிக்க கடலை போல் இருக்கா அந்த துன்மார்க்க நினைச்சிட்டு அங்கே இல்லைன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்றாரு, யோவானாகிய நான் புதிய எருசலேமாக பரிசுத்த நகரத்தில் தேவனிடத்திலிருந்து இறங்கி வரை கண்டேன்றது. புதிய எருசலேம்னா சமாதானத்தின் அஸ்திபாரமாக யார் திகழ்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த 1,40,000 இந்த திருக்கூட்டம் என்றது திகழ்ந்து பார்க்கும். இந்த சமாதானம் பண்ணுறவராக இந்த வாரங்கன்னு பார்க்கும். சமாதானத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இந்த 1,40,000 பேரும் இந்த திருக்கூட்டம் பரலோகத்துக்கு இறங்கி வருவது பார்க்கும். இதை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். இந்த புதிய வானம் இந்த புதிய பூமிங்கிறது இது வந்துட்டு ராஜ்யத்தை இதை அடையாளப்படுத்துற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை தான் ஒரு பேதுருல சொல்லியிருக்கான்னு பார்க்கும். 2 பேதுரு 3:13 அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாக சமாதானத்தோட அவருடைய சந்ததியில் காணப்பட ஜாக்கிரதையா இருங்க. சந்ததின்னா சந்ததின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓசியால பார்க்கும் சொல்லினா அந்த அவருடைய சமூகம் இருக்கு. சமூகமும் அவருடைய சன்னதிங்கிறது ரெண்டும் ஒரே விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது ராஜ்யத்தை அந்த அடையாளப்படுத்துற விதமா இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும்.
அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே இதை படித்தாச்சு. அதுக்கப்புறம் படிச்சிடலாம். சங்கீதம் 45, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 படிக்கலாம். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்ரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். அப்போதும் பார்க்கும். இப்போ அந்த 9ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, உமது நாயகிகளுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசரின் குமாரத்தியும் உண்டு. அவன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்ரீயில் ஓப்பரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் இருக்கிறாள் இருக்கும். அப்போ நாயகி என்று பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாயகன் இருக்கார். அந்த நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்க அவர் தான் நாயகன்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. நாயகன் சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசனின் குமாரத்தி, அந்த நாயகிலுக்குள்ளே அரசன் குமாரத்தி ஒன்று இருக்கு. அப்போ நாயகிங்கிறத யாரும் பார்த்தீங்கன்னா அந்த மணவாட்டின்னு பார்க்கும். மணவாட்டி அழைப்புக்குள்ளே யார் வாரம் பார்த்தீங்கன்னா குமாரத்தின்னு இருக்கான்னு பார்க்கும். குமாரத்தி இருக்காங்கன்னு பார்க்கும். அதாவது 1,44,000 அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நாயகின்னு இருந்துச்சுட்டா 1,40,000 வந்துடுது. இவங்க என்ன பார்த்தீங்கன்னா அந்த 1,40,000 எங்களுக்கு சகோதரின்னு பார்க்கும். நாயகி தான் என்ன ஒன்று மணவாட்டியாக இருக்காங்க. அந்த நாயகி மணவாட்டியாக இருக்காங்க. அதில் வந்து திரள் கூட்டம் வந்துட்டு குமாரத்திங்கிற விஷயம் சொல்லி பார்க்கும். அந்த நாயகி தான் யாரும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்திரியாக இருக்காங்க. அவங்க வந்து ஓப்பரின் தங்க மனிதராக இருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ வந்து கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மணவாட்டியை நகையெல்லாம் அலங்கரிப்பாங்க. அவளுக்கு ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுறாங்க. அப்போ நிச்சயிக்க போகும்போது சொல்கிறாங்க, பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுறீங்க அப்படின்னு தான் இப்போ சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அப்போ அந்த நகை தான் என்னச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆபரணம் தான் என்னப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீயை வந்துட்டு விலையேற பெற்றவளாக காணப்படுன்னு பார்க்கும். அப்போ அதிகமாக நகை கொண்டு வந்த அந்த ஸ்திரீயை பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குடும்பம் பெரிய குடும்பம் அப்படிங்கிற விஷயத்த இந்த உலகம் அங்கீகரிக்குன்னு பார்க்கும். அப்போ அதிகமான ஒரு நகை போட்டு வந்தான்னா அவன் வந்துட்டு அப்போ என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு பெரிய இடத்து குடும்பத்தில் உள்ளவன் அணிந்து கொள்ளாமல் பார்க்கும். அதே மாதிரி இப்போ வந்து இவன் வந்து நகை அதிகமாக வந்துட்டு அணிந்து கொண்டு வரான்னு பார்க்கும். அப்படின்னா நிறைய பொண்ணு எதை அடையாளப்படுத்தினா பாடுகளை அடையாளப்படுத்துது. அவன் வந்துட்டு நிறைய நகை போட்டு தங்க ஆபரணம் போட்டு வரான்னா இந்த வந்துட்டு இந்த ஸ்திரீ நாயகின்னு சொல்கிற இந்த ராஜஸ்திரீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அவர் பாடுகளுக்குள்ள அப்படின்னா தேவனுக்காக பாடுபட்டு உள்ள வாரான்னு பார்க்கும். இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த நாயகிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அரசரின் குமாரத்தி ஒன்று குமாரத்தின்னு இருக்கு. அப்போ 1,44,000 பேருக்கு வந்துட்டு ஓடினவங்கள பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ராஜஸ்திரியாக ஒரு குரூப் 1,44,000 பேர் இந்த ராஜஸ்திரியாக மாறினாங்க. அந்த மற்ற லெக்க தவற விட்டவங்க திரள் கூட்டமாக மாறுறாங்க பார்க்கும். இவங்க வந்து நாயகி தான் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்திரி இருக்காங்க. இங்கே ஓப்பரின் தங்கம் அணிந்தவரால் அவருடைய ராஜாவின் வலது பாரசத்தில் நிற்காங்கன்னு பார்க்கும். இந்த நாயகின்னு விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஹானரபுள் உமன் அப்படின்னு சொல்லிருக்கு. ஹானரபுள் உமன்னா ஒரு மரியாதைக்குரிய அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ ஹானரபுள் உமன் பார்த்தீங்கன்னா யாகவே அப்படின்னு சொல்லி வந்துட்டு எப்ரேல சொல்லப்பட்டிருக்கு. நாயகின்னா யாகவே அப்படி பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் அப்படின்னு இருக்கும். அப்போ வேல்யூபிள் பிரைஸ்ட்ன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். வேல்யூவான ஒரு பிரைஸ்ட் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அந்த ஹானரபுள் உமன் இருக்கு. வேல்யூவானவர் ஒரு மதிப்புக்குரியவன் இருக்கு. அந்த ராஜஸ்திரின்னு சொன்னவங்க என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் வந்துட்டு நாயகின்னா பார்த்தீங்கன்னா வேல்யூபிளானவருங்க அவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ்ட் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு விலையேற பெற்றவங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லுறது. அவங்க வந்துட்டு ஒரு மதிப்புக்குரியவங்க அங்கான விஷயத்த நாயகின்னு சொல்கிறாங்க. அந்த நாயகின்னு தான் என்ன பண்ண பார்த்தீங்க ராஜஸ்ரீயாக அனுப்பிச்சிடாரு அவங்க மாறான்னு பார்க்கும். அப்போ ராஜகுமாரத்தி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறது ராஜகுமாரத்தி யாருன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நாயகின்னு யாருங்கிற விஷயத்த பார்க்கணும். 2 கேட்டகரி இருக்காங்க. அது யாரும் பார்க்க போகிறோம். முதல்ல ராஜகுமாரத்தி யாருங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது படிச்சிடலாம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். உன்னத பாட்டு அதிகாரம் 7 வசனம் 1. ராஜகுமாரத்தியோ பாதரட்சிகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவும் விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. போதும் பார்க்கும். அப்போ ராஜகுமாரத்தி பாதரட்சிகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது என்றது. அப்போ ராஜகுமாரின் பாதரட்சை இட்ட உன்னுடைய பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கு. பாதங்கள் அழகாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அந்த பாதங்கள் எதை அடையாளப்படுத்துன்னா சுவிசேஷம் என்று பாதரட்சி தொடுத்தவளாயின்னு இருக்கு. அப்போ மொத்தம் இந்த ராஜகுமாரத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிச்சவள். நீ சுவிசேஷம் அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே வர்ணித்து இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும்.
இருந்துச்சு. உன் இடுப்பில் வடியும் விசித்திரமான தொழில் வேலையால் இருக்கிற புசுனம் போல் இருக்குன்றிருக்கு. அப்போ இடுப்பில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒட்டி யானம்ங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து நெபேசியில் படிக்கும் பட்சத்தில் கச்சை என்ன கட்டுவாங்கன்னா இடுப்பில் கச்சை கட்டிடுறாங்க. கச்சையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டயம் இருக்குன்னு பார்க்கும். பட்டயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆவியின் பட்டயத்தை அடையாளப்படுத்துது. இன்னொன்று பட்டயங்கிறது சுவிசேஷத்தையும் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த ராஜகுமார்த்தை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாகவும் இருந்திருக்கா. அவள் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆவியின் பட்டயத்தை இடுப்பில் எப்பொழுதும் வைத்துள்ளவளாக இருக்கிறார், அறையில் கட்டி கொண்டவளாக இருக்கிறாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சூறு ராஜாவின் குமாரத்தை யாரை இடப்படுத்துன்னா தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்களை இதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். அது ஸ்பெசிஃபிக்காக திருக்கூட்டம் தான். ஆனாலும் மொத்தத்தில் என்ன பண்ணுறாங்களா இது வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் படிக்கலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனங்கள் 14, 17, 18. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்போதும் பார்க்கும் அந்த ராஜாவின் குமாரத்தை யாருன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீ இந்த குமாரத்தை பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனையை விட்டு இந்த விக்கிர ஆராதனையை விட்டு விலகி வந்த அந்த ஸ்திரீ பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிறிஸ்தவங்களாக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கில் என்ன சிலை வழிபாடு இருக்குது, அதுலேருந்து வெளிவந்த அந்த ஸ்திரீயாக இருக்கலாம்னு பார்க்கும். அதே மாதிரி நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனை, நீங்கள் வந்துக்கிட்டு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்துக்களாக இருந்தாலும் விக்கிர ஆராதனை பார்க்கும். இந்த விக்கிர ஆராதனை பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு பில்லி சுனியத்தை அடையாளப்படுத்தும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக பொருளையும் அடையாளப்படுத்தும். இந்த மாதிரி கேட்டகரியிலேருந்து இவங்க நினைச்சாங்க வெளியே வந்தான்னு பார்க்கும். அப்போ வந்து நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்துலேருந்து வேறு பிரிக்கப்பட்டவன் இருக்கும். அப்போ பொருளாசையாகி உலகங்கிற விஷயம் இருக்குது. இவங்க வந்து உலகத்தை வெறுத்து வெளியே வந்தவர் யார் பார்த்தீங்கன்னா இந்த குமாரத்தைகள். இவங்கள தான் என்ன சொல்றது குமாரனும் குமாரத்தையாக இருக்கான்னு சொல்லி அங்கே தேவன் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ தான் பிதாவை சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பிதாவாக இருக்கேன், நீங்கள் எனக்கும் குமாரராக இருப்பீங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இவங்க வந்து விக்கிர ஆராதனை வந்து விட்டு வெளியே வந்தவர்கள் அந்த ஜனத்தையும் பார்க்கும். விக்கிராரனை லிட்டலாகவே விக்கிரத்தை ஆராதனை பண்ணுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உலக பொருளையும் இந்த அடையாளப்படுத்தும், உலக ஸ்நேகத்தையும் இந்த அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த ரெண்டையும் விட்டுட்டு வந்தாங்க தான் யார் பார்த்தீங்கன்னா இந்த குமாரத்திகள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த குமாரத்திகள்ங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஜெயிச்சவர்கள்ங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அதை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லப்பட்ட ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான், நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி இங்கே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை சொல்ல முடிச்சு சொல்றாரு, அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு ஒரு குமாரராக இருப்பீங்கள்ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அதை தான் சொல்லுவார், தேவனாக இருப்பேன் சர்வ உள்ளவர் கர்த்தர் சொல்கிறான் இருக்கு. அப்போ தேவனாக இருப்பேன்ங்கிற விஷயம் சொல்லான்னு பார்க்கும். இங்கே என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் ஜனங்களாக இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ள நான் வாசம் பண்ணல, நீங்கள் தான் தேவன ஆலயம். அப்போ நான் உங்களை தான் தேர்ந்தெடுத்தேன், நான் உங்களுக்குள்ள உலாவுவேன், நான் தான் உங்களுக்கு தேவனாக இருப்பேங்கிற விஷயம் சொல்கிறாரு. 21:7 சொல்ல முடியல, அது ஜெயம் கொள்றவன் அவங்க தான் இருந்தது இன்னும் குமாரராக இருப்பாங்கங்கிற விஷயத்த அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு அவிசுவாசிகளும் அருவருப்பும் கொலை பாதர்களும் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட்டை போடுது. விக்கிர ஆராதனைக்காரர்கள் இவங்கெல்லாம் நினச்சப்படாது என்ன பண்ண முடியாதுன்னா அவரோட ராஜ்யத்தில் அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாதுங்கிற விஷயம் சொல்கிறாருன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதரட்சையிட்ட உன்னுடைய பாதங்கள் மிகவும் அழகாக இருந்ததுங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். யாரை பற்றி சொல்லணும்னா அந்த குமாரத்தை குறித்து சொல்லப்பட்டது. அப்போ நினைச்சது பாதரட்சை எதை அடையாளப்படுத்த சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருந்தது சொன்னேன். அதை கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 40:9 வசனங்கள் படிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 40 வசனம் 9.
சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அப்போது பார்க்க அவன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த சுவிசேஷி யாரும் பார்த்தீங்கன்னா சீயோன் பார்க்கும். சீயோன் என்று சுவிசேஷியே, நீ உயர்ந்த பருவத்தில் ஏறுன்றது. அப்போ பர்வதங்கிறது ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். எருசலேம் என்று சுவிசேஷியை உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு, யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறுன்றிருக்கும். யூதா பட்டணங்கன்னா தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ யூதாவில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, யூதா பெஞ்சமின்கிறான 2 கூட்டத்தார் இருக்காங்க. அவங்க தான் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார் என்று பார்க்கும். அதே மாதிரி என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, இங்கே ராஜ்யத்தில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் வராங்கன்னு பார்க்கும். அதுதான் யூத ஜனங்கள், யூதாங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சீயோன் குமார்த்தி யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 144,000 பார்க்கும். அதுக்கப்புறம் எருசலேம் குமார் சுவிசேஷிங்கன்னா இங்கே திரள் கூட்டம்னு பார்க்கும். இவங்க தான் எருசலேமுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. எருசலேம்னா சமாதானத்தின் ஒரு அஸ்திபாரம் பார்க்கும், இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சீயோனும் அப்போ சீயோன் குமாரத்தையும் இங்கே எருசலேம் குமாரத்தையும் எங்கிறது இங்கே சத்தியத்தை ராஜ்யத்தில் கொடுக்குன்னு பார்க்கும். அப்போ சீயோன் குமார்த்தி ராஜஸ்திரி, அதுக்கப்புறம் பார்த்தா எருசலேம் குமார்த்தி வந்து ராஜ குமாரத்திங்கிறான ஒரு லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லி ஏசாயா 41:27 படிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 41 வசனம் 27. முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். போதும் பார்க்கும். முதல்ல என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுப்பேன் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா ராஜ்யத்தில் வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த 144,000 சீயோனுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கீழே சுவிசேஷகரை யார் வேலை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த திரள் கூட்டம் இந்த வேலை செய்யுன்னு பார்க்கும். எப்படி என்றால், முதலாம் வருகையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கீழே சுவிசேஷகராக 12 அப்போஸ்தலர்களை அங்கே அனுப்புறான்னு பார்த்தோம். அவர்களே அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுது. அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, இங்கே சீயோனுக்கு கீழே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எருசலேம் என்ற சுவிசேஷகர்னா திரள் கூட்டம் நினைச்சது அவங்களுக்கு ஒரு சுவிசேஷகராக இருக்கான்னு பார்க்கும். அப்போ சீயோனுங்கிற சுவிசேஷனா 144, எருசலேம் சுவிசேஷனா திரள் கூட்டத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஏசாயா படிக்கலாம். ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனம் படிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 52 வசனம் 7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷகமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அப்போதும் பார்க்கும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவ ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ என்ன தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், எங்கே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை ராஜரீகம் பண்ணுறா. சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ மலை மேல் எவ்வளோ அழகாக இருக்கிறதுன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரள் கூட்டத்துக்கு வந்துட்டு முக்கியமாக என்ன செய்யறது, சுவிசேஷ வேலைங்க கொடுக்காங்க. அப்போ சொல்கிறாங்க அவருடைய பாதங்கள் மலை மேல் எவ்வளோ அழகாக இருக்குன்றிருக்கேன். மலைங்கிறது ராஜ்யத்தை அடையாளப்படுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜ்யங்களும் உலகத்தில் உள்ள மலைகள் இப்போ இருக்கிற நாடுகளை அடையாளப்படுத்தும். அவங்களுக்கு போய் இந்த எருசலேம் ஆகிய இந்த திரள் கூட்டம் வந்துட்டு அங்கே சுவிசேஷம் சொல்லுது. இது யார்கிட்ட வாங்கிட்டு சொல்லணும்னா இங்கே சீயோன் குமார்கிட்ட சுவிசேஷத்தை வாங்கி இங்கேருந்து பிரசித்தப்படுத்துதுன்னு பார்க்கும். இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். ஆசாரி கூடாரத்தில் ஆசாரியர்களுக்கு உதவியாக யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இங்கே லேவியர்கள் இருந்தாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே ஆசாரியரில் யார் இருக்காங்கன்னா இந்த 144 இருக்காங்க. திரள் கூட்டமாக இங்கே இவங்க லேவியர்களாக இங்கே திரள் கூட்டம் இங்கே இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்து படிக்கலாம். எபேசியர் 6 அதிகாரம் 15 வசனம். எபேசியர் அதிகாரம் 6 வசனம் 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும்
அதை சொல்லுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சமாதானத்தை என்றும் பாதரட்சி அவங்க தொடுத்தவராகிங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்று பாதரட்சிக்கு கால்களை தொடுத்தவராகின்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உன்னத பாட்டில் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 7:1 சொல்ல முடிச்சல. இப்போ அவங்க பாதரட்சை இட்டவனோட பாதங்கள் மிகவும் அழகாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாதரட்சைங்கிற விஷயம் என்ன, சமாதானத்தை சுவிசேஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த எருசலேம் குமார்த்தியாக இந்த திரள் கூட்டத்தை சொல்ல முடிச்சுக்கிறாரு, நீ வந்துட்டு சமாதானத்தை அறிவித்தது எவ்வளோ அழகாக இருந்தது, சமாதான சுவிசேஷத்தை அறிவித்தது எவ்வளோ அழகாக இருந்ததுங்கிற விஷயத்தை இங்கே ஒரு வர்ணித்து சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இடுப்பில் அந்த ஆபரணம் அந்த இட்ட அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிற சக்தி என்னும் கட்சி உங்களுடைய அறையில் கட்டி கொண்டவர்களாய் அன்றிருக்கும். அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த இடுப்பில் கட்டின விஷயம் எதை அடையாளப்படுத்தணும்னா அது வந்து இடுப்பில் கட்டினதுன்னா கட்சி, அதாவது சத்தியம் என்ற ஒரு கட்சிக்கு இது அடையாளமாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். உன் இடுப்பில் வடியும் விசித்திரமான தொழில்காரருடைய வேலையாய் இருக்கிற புஷ்டம் போல் இருக்கிறது. அப்போ வந்து ஒரு ஆசாரியன் எப்படி அந்த ஒட்டியான செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு அவருடைய பட்டயம் இருக்குன்னு பார்க்கும். அந்த பட்டயம் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொல்லாசாரியன் தான் செய்வான்னு பார்க்கும். அதே மாதிரி தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவருடைய சுவிசேஷ வேலை இருந்ததுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ சுவிசேஷனோட ஆயத்தை இன்னும் பாதரட்சைங்கிறான விஷயத்தை தான் இங்கே வந்துட்டு அங்கே வர்ணித்து சொல்லப்பட்ட விஷயம் பார்க்கும். அதுதான் அந்த குமாரத்தியை சொல்லப்பட்ட அந்த வர்ணித்து சொல்லப்பட்ட விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஊப்ரின் தங்கம் அணிந்தவராய் உமது வலது பாரத்தில் நிற்கிறான் இருக்கு. அப்போ அந்த ராஜேஸ்வரி என்றால் என்ன பார்த்தீங்கன்னா ராஜாவின் மனைவியை தான் ராஜேஸ்வரிங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். எஸ்தர் 1:12 படிக்கலாம். எஸ்தர் அதிகாரம் 1:12. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்திரி யாரை ஏற்படுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவின் மனைவியும் பார்க்கும். இங்கே வந்து அகாஸ்வேரோடைய ராஜாவை தான் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வஸ்திரிக்கான்னு பார்க்கும். அப்போ அந்த ராஜஸ்திரி என்னன்னா ராஜாவின் மனைவின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு அந்த ராஜஸ்திரி என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா வலது புறத்தில் நிற்கிறாருன்னா அப்போ வந்துட்டு மணவாளின மணவரையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த 144 அந்த 1,44,000 பேர் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ராஜாவின் மனைவி ராஜேஸ்வரின்னா குயின் என்று அழைக்கப்படுறான்னு பார்க்கும். இந்த ஓப்ரின் தங்கம் அணிந்தவளாய் அங்கிறான விஷயம் சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அதனால் தங்கம் வந்துட்டு அவருடைய கழுத்தில் அணிந்திருக்கு. எவ்வளோ தங்கம் அணிந்திருந்தாலோ அந்த அணிந்தாதான் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அந்த புகுந்த வீட்லையோ அந்த மொத்த உலகத்துலேயே நினைச்சுறாங்க அவங்களுக்கு ஒரு கிரேடுன்னு சொல்லப்பட்டிரும் பார்க்கும். ஸ்ரீக்கு வந்துக்கிட்டு அந்த தங்க ஆபரணங்கள் யார் கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த தாயின் தகப்பன் தான் கொடுக்கான்னு பார்க்கும். இங்கே இதே அடையாளப்படுத்தினா அந்த தாயின் தகப்பன் யாருன்னா பிதாவாய் தேவனும் மாணவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த மணவாட்டியை அது சோதனைக்குள்ளே கொண்டு போய் புடமிட்டு அது தங்கமாய் அங்கே ஜொலிக்கிற விதத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 1 பேதுரு 1:7 படிக்கலாம். 1 பேதுரு அதிகாரம் 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போது பார்க்கும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்துவின் வெளிப்படும் போது அது வெளிப்படுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையாக காணப்படும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை வாங்கினா என்னது இன்னைக்கு 1 பவுன் தங்கமே செய்கூலியெல்லாம் சேர்த்து 50,000ங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த 50,000ங்கிற விஷயம் சொல்லுது அதான் விலையேற பெற்றதுன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு அழிந்து போகிற பொன் அக்கினிலாம் சோதிக்கப்பட்டது பார்க்கணும் அதிக விலையேற பெற்றதாக உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அப்போ பொண்ணை வந்துட்டு அதிக விலையை கொடுத்து தான் வாங்க முடியும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கூட பல ஒரு ராஜ்யத்துக்கு போனால் அதிக விலை கொடுத்தோன்னா விசுவாசத்துக்குள்ளே போகணும், சோதனைக்குள்ளே போனால் தான் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா இங்கே மனவாட்டியாக வந்துட்டு மாற முடியும்னு சொல்கிறதுக்கு. இப்படி நீங்கள் சோதனைக்குள்ளே போய் என்ன செய்ய போயின்னா வந்தீங்கன்னா அந்த சோதனைகளை போகிறது என்ன அதிகமான நகை ஆபரணங்களை நம்ம சம்பாதித்ததுக்குரிய அர்த்தமாக இருக்கும் பார்க்க. அப்போ நிறைய சோதனைகளை போய் நிறைய ஆபரணங்களுக்கு நம்ம பெற்றுக்கொண்டு அணிந்து கொண்டோம்னா
அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வெளிப்படும் போச்சுன்னா உங்களுக்கு புகழ்ச்சியும் கனம் மையமாக இருக்கும். அப்போ நம்ம தேவன் வந்துட்டு வெளிப்படுகிறாருன்னா பரோசியா வெளிப்படுது. 6000 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் வெளிப்படுறாரு, நம்மளை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜ்யத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு முன்னால் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ அந்த பொண்ணுங்க ஓப்பரியும் தங்கம்னா சுத்தமான ஒரு பொண்ணை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அந்த தங்கத்தில் இவர் வச்சுறாரு இந்த ஜொலிக்கிறவளை காணப்படுறான்னா, இந்த ஸ்திரீ வந்து 144 என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, சோதனைக்குள்ளே போய் இந்த வெளிவரதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோசுகளே, ஆபரணத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 18, 22, 23 வசனம் படிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 49 வசனங்கள் 18 மற்றும் 22, 23. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அப்போதும் பார்க்கும். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா 18ஆம் வசனத்துல, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றி பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்களை எல்லாரும் ஆபரணத்தை தரித்து மணமக்கள் அணிவது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்றார் பார்க்கும். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றி பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணங்களை தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லிடுன்ட்டு. இப்போ ராஜ்யத்தை வரம்பிச்சு பார்த்தா அந்த ஜனங்கள் நினச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா, என்ன செய்வாங்கன்னா உன்னை வந்து பச்சி கொள்வார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன பச்சி கொள்வார்கள்னா, ஆபரணம் மேலே வந்துட்டு எப்படி வந்துட்டு ஜொலிக்குதோ அது மேலே நினச்சிருவாங்க, ஒன்று வந்து நினச்சிருவாங்க அவங்க வந்துட்டு ஒன்று என்ன வந்து பச்சிக்குள்வாங்கன்றிருக்கு. அப்போ வந்துட்டு ஒருத்தர் தோல் மேலே ஏறிக்கிடுவாங்க, ஒருத்தர் இடுப்பில் ஏறிக்கிடுவாங்க. ஏன்னா நீ எந்திரிச்சிருன்னா நீ வந்துட்டு அந்த டைமில் நீ ஒரு தாயை போல் அங்கே திகழ்வாங்கிறான்னு சொல்கிறான்னு பார்க்கும். அதுல நீ அவர்களையும் ஆபரணம் போல தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாயின்றிருக்கு. அப்போ பார்த்தா இங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி நினைச்சிடாது ஓப்பரின் தங்கம் அணிந்தது போல் வருவாள் சொன்னதுன்னா இங்கே என்னென்னா இந்த உலக ஜனங்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களும் முற்பிதாக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பார்த்தா உன்னே அண்டி கொள்வார்கள். அங்கே நான் செஞ்சு பார்க்க அந்த வந்து தங்கம் எவ்வளோ விலையேற போச்சதோ அதே மாதிரி நீ மற்றவங்களுக்கு விலையேற பெற்றவர்களாக என்ன காணப்படுவ. அங்கே நான் விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அது போல தான் என்ன பார்த்தீங்கன்னா சபைக்கும் இந்த உலக ஜனங்களும் விலையேற பெற்றவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவர்களை என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டு கொண்டவர்கள் தான். ஏன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக தான் தேவன் அடிக்கப்பட்டான்னு பார்க்கும். உலக ஜனத்துக்காகவும் தேவன் அடிக்கப்பட்டாருங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கு 22ஆம் வசனத்தில், இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன் இருக்கு. அப்போ என் கொடி எப்போ ஏற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு ஒரு அடிமைத்தனத்தில் போது அந்த அடிமைத்தனத்தில் விடுதலையானதுக்கப்புறம் சுதந்திர கொடியை ஏற்றுவான்னு பார்க்கும். அப்போ தான் இங்கே சாத்தானுடைய ஆளுகையிலேருந்து தேவனை எடுத்து இங்கே சுதந்திர கொடியாகி நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுது. அதுதான் கொடியை ஏற்றுறாங்க, ஃப்ரீடம் கொடியை ஏற்றுறாங்க. அதை அந்த ரச்சனைய கொடி அங்கே வந்துட்டு ஏற்றுறாங்க பார்த்தா அது வந்து ஜெயக்கொடியை ஏற்றுறாங்கன்னு பார்க்கும். அப்பொழுது ஒன்று குமாரரை கையில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளில் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வந்து அங்கே வந்துட்டு உங்களுக்கு குமாரத்தை கொடுப்பேன் இருக்காரு. அப்போ தேவனால் வந்து ரசிக்கப்பட்ட அதாவது மீட்கப்பட்ட அந்த ஜனங்கள் என்ன உலக ஜனங்கள் நினைச்சிட்டாருன்னா இந்த விக்கிர ஆராதனை உலகத்துல இருந்து இந்த வேறுபடுத்தி தேவன் நினைச்சது
குமாரனும் குமாரத்தையாக எங்கே கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் கொண்டு வரான்னு பார்க்கும். இப்போ எப்படி நம்மளை குமாரனும் குமாரத்தையாக தேவன் வேறு பிரிச்சாரோ அதே மாதிரி அவர்களையும் உலக ஜனங்களை வேறுபித்து கொண்டு வந்து சொல்கிறாரு, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தையாகும். இப்போ ராஜாக்கள் யாருன்னா ஆளுகை 1,44,000 பார்த்தீங்கன்னா ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்யாது, உன்னை வளர்க்கும் தந்தையாக அப்படின்னா அவங்கள வந்துட்டு தகப்பன் ஸ்தானத்தில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்தில் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த 1,44,000 பேர் இருப்பாங்க. அவருடைய நாயகிகள் உன்னுடைய கை தாயாக இருப்பார்கள் இருக்கும். அவருடைய நாயகி என்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா மணவாளனுக்கு நாயகி யாருக்குன்னா 144 இருக்காங்க. அதே மாதிரி 144க்கு நாயகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயகின்னா யாரும் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கூட்டன்னு பார்க்கும். எப்படி மணவாளனுடைய சொல்ல ஒரு மனைவி கேட்பாளோ அதே மாதிரி இங்கே ராஜ்யத்தில் வரும்போதில் அந்த 144 1,44,000 நாயகியாகிய மனைவி எப்படி ஒரு கணவனை சொல்ல கேட்பாளோ அதே மாதிரி யார் பார்க்குங்கன்னா இந்த திரள் கூட்டம் கேட்குன்னு பார்க்கும். இப்போ வந்து 144 வந்துட்டு அந்த ராஜ்யத்தில் ராஜாவாக இருப்பாங்க. இந்த திரள் கூட்டம் வந்துக்கிட்டு அவங்களுக்கு நாயகியாக இருப்பாங்க. அவங்க சொல்ல கேட்டு கீழ்ப்படியவராக இருப்பாங்க பார்க்கும். இப்போ உலக ஜனங்கள் என்ன செய்றாங்க, தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்வாங்கன்னு பார்க்கும். எப்படி என்றால் பழைய ஏற்பாடில் வந்துட்டு ராஜாக்களையோ இல்லைன்னா அந்த தேவதூதர்களையே பார்க்க முடியல முகப்புற விழுந்து பணிந்து கொள்வாங்க. இது வந்து அவங்களுக்கு சாஸ்தாங்கம் விழுந்து பணிந்து கொள்வாங்கன்னா அவங்க வந்துட்டு கனப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ராஜ்யத்தில் வந்துக்கிட்டு 144 திரள் கூட்டத்தையும் இந்த உலக ஜனங்கள் பணிந்து கொள்கிற விதத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர் வலது புறத்தில் நிற்கிறான்னு பார்க்கும். அப்போ அந்த வலது புறத்தில் யார் இருக்குன்னா ராஜேஸ்வரி நிற்கிறான்னு பார்க்கும். அந்த நிற்கிறது அப்படின்னு சொன்னோடனே திரள் கூட்டங்கிறதான ஒரு எண்ணம் கூட வரும்னு பார்க்கும். அது அப்படி கிடையாதுன்னு பார்க்கும். வலது புறத்தில் நிற்கிறேன்னா தேவன் வேறு பிடித்து அங்கே கொண்டு வந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 33-34 படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 25 வசனங்கள் 33-34. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அந்த செம்பறியாடுன்னா மேய்ப்பெண்ணுடைய சத்தத்துக்கு கீழ்பட்ட ஆடு தான் அந்த செம்பறியாடுன்னு பார்க்கும். அவர் வந்துட்டு வலது புறத்தில் நிற்கிறான்னு பார்க்கும். அப்போன்னு சொல்றாரு, அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசிரியக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ராஜ்யத்தை யாருக்கு சுதந்திரித்துக் கொள்ள கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுகை பண்ண யாருக்கு கொடுத்தாங்கன்னா இந்த ராஜேஸ்வரியாக 144 கொடுக்கான்னு பார்க்கும். இந்த திரள் கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு அவர் வந்து கிருபையாக கொடுத்த விஷயம் தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரரே மத்தேயு 20-23 படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனம் 23. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். இது யார் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதாவது அந்த யோவானுடைய தாயிட்ட வந்து சொல்றாங்க. யோவான் தாய் வந்துட்டு நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துட்ட வந்துட்டு பரிந்து பேசுகிறான்னு பார்க்கும். யோவானுடைய தாய் வந்துட்டு நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு வந்துட்டு என்னென்னா உறவு முறையில் ஒருத்தர் பார்க்கும். வந்துட்டு இயேசுவின் தாயின் மரியாள் இருக்கலாம். மரியாளுடைய சகோதரனுடைய புதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோவானு யாக்கோபு பார்க்கும். அதன் அடிப்படையில் தன்னுடைய சகோதரனுடைய புத்திரனாகிய நம்ம ஆண்டவராய் இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க பார்க்கும். அப்போ தான் சொல்கிறாரு, மத்தேயு 20:20 சொல்கிறேன், படிக்க. அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன்னுடைய குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால், அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரர்கள் 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் இடது பாரசத்தில் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார்.
அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு 23ஆம் வசனத்துல, அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்காரும்படி என் பிதாவினால் எவர்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்களோ அவர்களை அல்லாமல் மற்றவர்களுக்கு அதை அருளுவது என்னுடைய காரியம் இல்லைன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அது வலது பாரத்தில் உட்கார்ற விஷயம் யாருன்னா பிதாவினால் முன்குறிக்கிற விஷயம் தான். அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வலது பாரத்தில் உட்கார்றதோ நிற்கிற விஷயத்த யார் தான் டிசைட் பண்ணுறேன்னா நான் பண்ணுறதில்ல, பிதாவிய தேவன் தான், என் தகப்பன் தான் அதை டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. இது உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி அந்த முன்குறித்த விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறான்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தின் பகுதியில் இந்த 3 பேர் எப்பவும் கூட இருப்பாங்க. ஒன்று யோவான், யாக்கோப்பு, அதுக்கப்புறம் பேதுரு. இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிரியாமல் எப்பொழுது இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இவங்க கேட்டது என்னென்னா, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் ராஜ்யம் ஸ்தாபிப்பார், அந்த ராஜ்யத்தில் இவங்களுக்கு வலது பாரசம் இடது பாரசம் இருக்குது, அருள் செய்ய வேண்டுங்கிறான்னு எண்ணத்தை அவங்க கேட்குறான்னு பார்க்கும். அதை நீங்கள் என்ன இல்லை நீங்கள் கேட்கீங்கிறத உங்களுக்கு தெரியலங்கிறான்னு விஷயம் சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இந்த வலது பாரசில் நிற்கிறது உட்கார்றதுலாம் யார் தான் அந்த கொடுக்காருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவை தேவன் தான் அவங்களுக்கு அருள் செய்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லு இந்த திருக்கூட்டம் அந்த காரியங்கள் யாருங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 13:23-38 படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். போதும் பார்க்கும். அப்போ என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாகவும் உணர்வுறாகவும் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் இருக்கு. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எங்கள் அனுப்பி சொல்லப்படுது பார்க்கும். அதே இது 38ஆம் வசனத்தை சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள் இருக்கு. அப்போ அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட யாருன்னா ராஜ்யத்தின் புத்திரர்கள் பார்க்கும். அவர்கள் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவரன் இருக்கு. இந்த 100ங்கிறது என்ன 1,44,000 பேர். அந்த 60-30ங்கிறது திரள் கூட்டத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சோஸ்போலே இந்த வலது பாரத்தில் நிற்கிறதுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போ உட்கார்றது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. நிற்கிறதுனா திரள் கூட்டமாகங்கிறான்னு ஒரு விஷயம் கூட மற்றவங்களுக்கு ஒரு எண்ணம் கொண்டு வரலான்னு பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம படிச்சிடலாம். எப்படின்ட்டா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிய தேவனுடைய வலது பாரத்தில் இந்த நிற்கிறவராக காணப்படுறான்னு பார்க்கும். அதை கூட படித்து நம்ம புரியும்னு பார்க்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55-56 வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 7 வசனங்கள் 55-56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்போது பார்க்கும். அப்போ பிதாவின் வலது பாரசத்தை யாரை கண்ணம் பண்ணமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கான்னு பார்க்கும். அப்போ பிதாவாய் தேவன் வலது பாரசம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வலது பாரசத்தில் யார் நிற்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜஸ்திரி இருக்கான்னு பார்க்கும். அந்த ராஜஸ்திரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1,44,000 பேர் பார்க்கும். ஒரு மணவரையில் தாலி கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷன் வருது. அந்த வரமுச்சு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் நினச்சிடாங்க பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்து வருவாங்க பார்க்கும். அப்போது பொண்ணு மாப்பிள்ளை எழுந்திரிச்சு நிற்பாங்கன்னு பார்க்கும். அப்போ நிற்க முச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கும். அப்போ வரவேற்கிறதுக்காக தான் நிற்கிறாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தா இங்கேயும் என்னென்னா சேவான் மறிச்சுறாரு, அதை பார்க்குறாங்க, அதை வரவேற்கிறதுக்காக நிற்கிற விஷயம் தான் பார்க்கும். இங்கே ராஜேஸ்வரி நினைச்சிடாருன்னா வலது பாரசம் நிற்கிறாருன்னா அப்போ இந்த பூமியில் நினச்சிடாது பரலோகத்தை விட்டு இறங்கி வர்ற விஷயத்தான் எழுந்திரிச்சு வர்ற விஷயம் உலகத்தினாங்கன்னா ஒரு வரவேற்கிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சூழலே சங்கீதம் 10 இல்லை சங்கீதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45-10 வசனங்கள் அப்படி படிச்சலாம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள்.
தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. அப்போதும் பார்க்கும் பார்த்தீங்கன்னு நினைச்சுவாரு, குமாரத்தை கீழ் உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துருண்டு. அப்போ தகப்பன் வீட்டு மறந்துரு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னா, அப்போ தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் மறந்துருங்கிற விஷயம் சொல்கிறாரு. இதையே தான் நம்மளுடைய அபிரகாம் சொல்லுவார்னு பார்க்கணும். அப்போன்னா இதை தகப்பன் தாய் வீடுன்னா அந்த உலகத்தை நீ நினைச்சது மறந்து விடு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். யாருக்கு சொல்கிறாருன்னா குமாரத்தைக்குன்னு சொல்கிறார். அப்போ திரள் கூட்டத்துக்கு தான் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இந்த திரள் கூட்டம் நினைச்சது உலகத்தோட கொஞ்சம் ஐக்கியப்பட்டு இருக்குதுன்னு பார்க்கும். அதை தான் அவர் சொல்கிறாரு, நீ மறந்துரு அப்படிங்கிற சொல்கிறாரு. அப்பொழுது ராஜாவின் அழகில் பிரிவுபடுத்துவார், அவர் உன் ஆண்டவர், அவரை பணிந்து கொள்ளுங்கிறாரு. தீரு குமார்த்தி உனக்கு காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களின் ஐஸ்வர்யவாரங்கள் உன் தயவை நாடி வருவார்கள், நாடி வணங்குவார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதே தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசியெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிருப்போம்னு பார்க்கும். இந்த இதில் வணங்குற விஷயத்த நம்ம பார்த்து முடிச்சிருப்போம்னு பார்க்கும். அப்போ பார்த்து தீரு குமார்த்தின்னு பார்த்தீங்கன்னா இது சாத்தான் பிடியில் இருந்த உலக ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதை நம்ம தனியாக இன்னொரு பாடத்தில் நம்ம பார்த்துடலாம். இப்போ ராஜகுமாரத்தை நினைச்சு பார்க்கலாம்னு பார்க்கும். இந்த ராஜகுமாரத்தை உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரியாக இருந்தது. இந்த ராஜகுமாரத்தைய எல்லாரும் என்ன நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராஜகுமாரத்தை தான் 144, அதாவது 144,000 பேருன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ராஜஸ்திரி, இவங்க இந்த 144 என்ன ராஜஸ்திரின்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயகிக்குள்ளே அரசனின் குமாரத்தில் ஒன்று இருக்கு. அரசனின் குமாரத்தை தான் யார் இந்த திரக்கூட்டன்னு பார்க்கும். இது வேறு அது வேறு பார்க்கும். இந்த இதில் நிறைய 2 பேரையும் வேறு பிரித்து காட்டுறதுக்கும் பார்க்கும். இப்போ இந்த ராஜஸ்திரி ராஜகுமாரத்தை எப்படி வரான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் என்ன சில பாடுகளுக்குள்ளே தான் வராங்கன்னு பார்க்கும். ராஜகுமாரத்தை உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவளுடைய பொற்சரியாக இருந்தது. அப்போ பொற்சரிகைங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த நீடில், அதாவது ஊசினால் குத்தப்பட்டு நெய்யப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொற்சரிகைங்கிற என்னென்னா அந்த நம்ம சொல்லல திருமணத்துக்கு பட்டு புடவைன்னு சொல்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பட்டு நூல் கிடையாது, இது தங்க நூல்னு பார்க்கும். தங்க நூல்னால் பின்னப்பட்டது இருக்குது. ஜரிகை பட்டு அப்படிங்கிற விஷயம் சொல்ல பார்க்க தங்க நூலுங்கிற விஷயம் சொல்லப்படுது. இது என்னென்னா எம்ப்ராய்டிங் பண்ணப்பட்டது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ராஜேஸ்வரி என்னென்னா உபத்திரம் வழியாக தான் வாரா. அதே மாதிரி தான் இந்த ராஜகுமாரத்தை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இவ்வளவும் நினைச்சிடாது உபத்திரத்தின் வழியாகத்தான் நினைச்சிடாது இங்கே சபைக்குள்ள இங்கே வாராங்கிற விஷயத்த தெருக்கூட்டமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம படிச்சிடலாம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 7 வசனம் 13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அப்போ அது வெளிப்படுத்தல நம்ம 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் பட்சத்தில் என்ன சொல்ல போதுன்னா, வெள்ளை அங்கி தரித்தவர்கள் இவர்கள் யார், இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இவங்க மிகுந்த உபத்திரத்தினால வந்தவர்கள்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, அங்கே 14ஆம் வசனத்தை சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, ஆண்டவரே இது உமக்கே தெரியும் என்றார். அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரத்தை வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கீர் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் துவைத்து வெளுத்தவர்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் எங்கேருந்து வந்தார்கள்ங்கிற விஷயம் சொல்கிறார். இப்போ வெள்ளங்கி தரித்திருக்காங்கன்னு இருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, பாடுகளுக்கு வழியாக தான் உள்ள வந்தாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். வெளிப்படுத்தல் 6, 10, 11 படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 6 வசனம் 10, 11. அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரே, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பள்ளி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போது பார்க்க இந்த வெள்ளங்கி யார் கொடுக்கப்பட்டதுன்னா அந்த திரள் கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டது. இவங்க நினைச்சது மிகுந்த உபத்திரத்து வழியே வராங்க. இவங்க ரத்த சாட்சியாக
வந்துட்டு மறித்தவங்க பார்க்கும். அந்த முதலாம் சபை காலத்துலையும் மறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முதலாம் சபை காலத்தில் ரத்த சாட்சியம் மறிச்சிருக்காங்க. இவங்களை எடுத்தது இன்னும் பெர்ஃபெக்டாக உள்ளே போக முடியல, ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்க மறிச்சிடுறாங்க பார்க்கும். இன்னொரு கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்க, அவங்க ஜீவன் இருந்தாலும் அவங்களால வாழ முடியலன்னா அவங்க அதை இன்னும் அந்த அவங்க ஸ்டேஜில் இருக்கிறாங்க. என்னென்னா அந்த 30-60 ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த 100%க்குள்ளே இவங்களை வந்துட்டு கொடுக்க முடியலன்னு பார்க்கும். எப்படி என்றால் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு போடும், அதில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த டீம் வின் பண்ணுறதுக்கு 30% தான் வாய்ப்பு இருக்குது, இந்த டீம் வின் பண்ணுறதுக்கு 60% தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கோர் கொடுப்பாங்க பார்ப்போம். அதே மாதிரி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே கூட ஒரு 60% தான் நினைச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். 60%ங்கிற விஷயம் இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலவங்க ஆக்சிடென்ட்லேயோ தீக்காயங்களில் காயம் போட்டுருவாங்க. ஆனால் சொல்லுவாங்க இவங்க 60% பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 60%னா அப்போ 40% மறிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். அப்போது 60%ங்கிற விஷயம் என்னன்னா அவங்க தேர்ற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 60ங்கிறது திரள் கூட்டத்தை விஷயங்கள் அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கும். 60-30ங்கிறதுனா ஒரு கீழான ஒரு விஷயத்துலேருந்து தேவன் தூக்கி எடுக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ராஜகுமாரத்திங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா த கிங்ஸ் டாக்டர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ராஜாவின் குமாரத்தி என்கிற விஷயத்தை ஆங்கிலத்தில் இருக்குது. அரசனின் குமாரத்திகள் என்கிற விஷயம் சொல்லப்படும். ராஜகுமாரத்தின் அரசனின் குமாரத்திகள் என்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது அந்த 60 அதுங்கிறது 30-60 இருக்குல்ல, அந்த 60 அடையாளப்படுத்தும் பார்க்கும். அது திருக்கூட்டத்தை இதை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கும். அவர் உடை என்னச்சுறது பொற்சரிகையாக இருந்ததுங்கிற நினச்சிருக்கு. அது கோல்டன் தங்க நூலை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருந்தது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இதே இந்த திரள் கூட்டத்தை கொடுத்த 30% இந்த காரியத்தை கொடுத்து இங்கே சொல்ல முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாலமோன் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் படிக்கேன். நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள், வெயில் என்மேல் பட்டதும் என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்ததும் என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவக்கரையாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லைன்றது. அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவங்களும் தேவனுடைய வேலையை செஞ்சாங்க. எங்கன்னா ராஜ்ய 2ஆம் உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கும் பட்சத்தில் ஊழியம் செய்கிறாங்க. யாருன்னா அந்த 144ஓட திரள் கூட்டம் ஊழியம் செய்து சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியாக வைத்தாங்க, ஆனால் என்னோட சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கவில்லைன்றது. அப்போ தேவனுடைய வேலை செய்கிறாங்க என்ன வச்சாங்க, வேலை செஞ்சேன், ஆனாலும் என்னுடைய திராட்சை தோட்டம் நான் கனி கொடுக்குற விஷயத்தில் நான் கோட்டை விட்டுட்டேன். மற்றவங்கள கனி கொடுக்குற விஷயத்துலையும் மற்றவங்களை கொண்டு வர்ற விஷயத்துலையும் நான் பிரயாசப்பட்ட விஷயத்த என்னுடைய ஜீவியத்தில் நான் என்னுடைய ஜீவியத்தை நான் காக்கவில்லை, நான் என்னுடைய ஜீவியத்தை கோட்டை விட்டுட்டேன் என்று அவர் சொல்கிறாங்க பார்க்கும். இது பண்ணலை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறா பார்க்கும். அதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் சொல்ல என்ன சொல்கிறாருன்னா, நானே திராட்சை கொடி நீங்கள் என்னுடைய கிளைகள் அன்றிருக்காரு. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், என்னோடு இசைந்து விட்டால் கனி கொடுக்க மாட்டேன்னு இருக்காரு. அப்போ தேவனோடு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் தான் நம்ம கனி கொடுக்க முடியும். ஆனால் இவங்க கனி கொடுக்க முடியல அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்கிறது 7ஆம் வசனத்தில், என் ஆத்மநேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடங்கடிக்கிறீர் எனக்கும் சொல்லும். உமது தோழர்களின் மந்தையில் அருகே அலைந்து திரிவது போல நான் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி, ஸ்ரீகளின் ரூபவதியை அதை நீ அறியாயில் மந்தையின் காலடியை தொடர்ந்து போய் மேய்ப்பரின் கூடாராண்டிகளே உன் ஆட்டுக்குட்டியை மேய்விடு இருக்காரு. பார்த்தீங்கன்னா தோழருடைய மந்தையில் அலைந்து திரிவது என்னன்னு இருக்காரு. அப்போ இந்த திருக்கூட்டம் அந்த 30 வருஷம் ஜீவிச்சவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தோழர்னு யாரும் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான், அந்த பரிசுத்தவான்களுக்கு கூட என்ன செய்றாரு, இந்த ராஜ்யத்தில் அவங்களும் அலைய வேண்டிய சூழ்நிலை, அலையணும் அவங்களோட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, நீ ஸ்ரீகளின் ரூபவதியே, அப்போ ஸ்ரீகளில் நீனும் ரூபவதி தான், அந்த அழைப்புக்குள்ளே வர வேண்டியதான். அதை நீ அறியாயில் நீ நீனும் ரூபவதி மணவாட்டி அந்தஸ்துக்குள்ளே தான் இருந்தாது, அது தெரியாதா அங்கே சொல்கிறாரு. மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பரின் கூடாரண்டிகளை நீ போய் ஆட்டுக்குட்டியை மேய்விடு. அப்போ உனக்கும் அழைப்பு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவிசேஷ வேலைன்னு இருக்கும். ஆட்டுக்குட்டியோட மேயின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி போகிறாரு. அப்போ பேதுருட்ட சொல்கிறாரு, இன்னும் ஆட்டுக்குட்டியை மேயின்றாரு. ஆட்டுக்குட்டியை மேயின்னா சபையை நீ வழிநடத்துங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி சபையை வழிநடத்துகிற டியூட்டி யாருக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே திரள் கூட்டத்துக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்போ 140 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. 140 பேருக்கு
உறுதுணையாக தான் அந்த திருக்கூட்டம் இருக்குன்னு பார்க்கும். இது வருத்தப்படுது. ஏன்னா நம்ம வாய்ப்பை விட்டுட்டோமே, நல்ல வாய்ப்பு இருந்தால் நம்மளும் 144 இருக்கலாம், நம்மளோட ஆளுகைகளை போயிருக்கலாம். ஆனால் நினச்சிடாது நம்ம கூடயே இருந்து இவங்களும் ஒரு மாம்ச சரீரமாக இருந்து கூட இருந்து நினச்சிடாங்க ராஜ்யத்தில் வழி நடத்துகிறவங்களாம் இங்கே இருக்காங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த கோல்டன் ட்ரெஸ் இங்கே எதை அடையாளப்படுத்துனா ரட்சிப்பின் வஸ்திரத்தை எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். ஏசாயா 61:10 படிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 63 வசனம் 10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். அப்போது பார்க்கும். இப்போ அந்த ராஜகுமார்த்தி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கான்னு பார்க்கும். அப்போ ராஜகுமார்த்தி கோல்டன் ட்ரெஸ் போடுறதுனா ராஜாவின் பிள்ளைகள்னு பார்க்கும். அவங்க நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கான்னு பார்க்கும். கல்யாண வஸ்திரத்தை அவருக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கும். கல்யாண வஸ்திரம் இல்லாதவங்கள என்ன செய்யுது கல்யாண வீட்டில் அனுமதிக்க முடியாதுன்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாண ட்ரெஸ் கொடுக்காங்க, அதை தான் இது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா மணவாளன் ஆபரணங்களாக தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை அலங்கரித்து கொள்வதற்கும் ஒப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதுக்கு ஒப்பாக ட்ரெஸ் தான் யாருக்கு எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே குமாரத்திகளுக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். பொண்ணுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அவளும் ஒரு பொற்சரியை கொடுத்துருக்காரு, அதே சரியை தான் இவளுக்கு கொடுக்குன்னு பார்த்துருக்கோம். அதுன்னு சொல்கிறாரு, அவள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வை எனக்கு தருத்தார். இப்போ திரள் கூட்டத்துக்கு என்ன செய்றாரு, ரட்சிப்பை கொடுக்குறாரு. ரெண்டாவது நீதியின் சால்வை, நீதியாகிய கிருபையாக அவர் இடத்துல கொண்டு வந்திருக்கான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரி ராஜாவின் குமாரத்தி அங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அப்போ எப்பவுமே ராஜாவின் குமாரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அவன் பலவர்ணமான ட்ரெஸ்ஸு அப்படின்னா அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படித்தா புரியுன்னு பார்க்கும். 2 சாமுவேல் 13:18 பார்க்கும். இது யான்னு பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய ஒரு மனைவி, அந்த மனைவியினுடைய பிள்ளை தான் தாமாருடைய ட்ரெஸ்ஸை இப்போ நீங்கள் பாருங்கள், அவ ராஜகுமார்த்திங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிச்சலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 13 வசனம் 18. அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். அப்ப ராஜகுமார்த்தி என்ன பண்ற பாத்தீங்கன்னா அந்த நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பா, அவங்க சால்வை போட்டிருப்பான்னு பார்க்கும். அதை தான் இங்கே அங்கே நீதி சால்வைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது என்ன இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த தாவீதினுடைய ஒரு மகன் வந்துக்கிட்டு இன்னொரு தாவீதுடைய மரமணியாட்டி மகளை தார்மால வந்துட்டு இச்சித்து கொண்டே இருக்காரு, இச்சிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் கூப்பிட்டு அவளோட தப்பான உறவு கொண்டு அவளை நினைச்ச வெளியே தள்ளி கதவை அடைக்கிறான்னு பார்ப்போம். அப்போ அதை தான் சொல்றாரு. இங்கே தாமார் எப்படிப்பட்டவன்னா ஒரு ராஜகுமாரத்தி. அவர் என்ன பண்றாருன்னா அது பலவர்ண அங்கி வஸ்திருக்காரு, வஸ்திரம் உடுத்தி கொண்டு பலவர்ண வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தால் ராஜகுமாரத்தி ஆகிய கன்னிக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் சால்வையும் தடுத்திருக்காரு. அப்போ ராஜகுமார்த்திக்கு நினைச்சுவாங்கன்னா நல்ல பலவர்ணாங்கன்னா அந்த தங்க நூல்னால் நெய்யப்பட்ட அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கான அந்த வஸ்திரத்தையும் அதுக்கு மேலே வஸ்திரம்னா அவங்களுடைய உடை டைட்டாக தெரியக்கூடாது, அதனால அவங்க சால்வை போட்டுப்பாங்க பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். இந்த இதை தான் இங்கே என்ன கூட்டுறாரு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாவாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவர் ராஜகுமார்த்தியாகிய அந்த ஸ்தானத்தை திரள் கொடுக்கான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே சித்திர தையலாடை அணிந்தவரா ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான் இருக்கு. அப்போ சித்திர தையலாடை என்ன எதுன்னு ரெய்மெண்ட் ஆஃப் நீடில் ஒர்க்குன்னு இருக்கு. அப்போ அது என்னென்னா ரெய்மெண்ட் ஆஃப் நீடில் ஒர்க்குன்னா அது குத்தி செய்யப்பட்ட ஒரு என்னென்னா ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த திருக்கூட்டத்தை என்ன செய்யணும்னா குத்தி தேவன் குத்தி அவளை கொண்டு போகிற அவளை உருவாக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கலாம். சித்திர தையல் அடையை குறித்து படிச்சிடலாம். எசேக்கியேல் அதிகாரம் 14 வசனம் 13. இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுக்குள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய்.
போதும் பார்க்கும். இப்போ வந்து இது யாரை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுடைய கேரக்டர் குறித்து சொல்கிறாரு. இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டிருந்தாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலடைமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அலுவலாகிய ராஜ்யத்து சுதந்திரத்துக்குள்ள ஸ்லாக்கியை பெற்றாயிட்டு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்க சித்த மேன்மையை குறித்து சொல்கிறான்னு பார்க்கும். அவங்க தான் என்ன பார்த்தீங்கன்னா, சீகன் குமாரத்தி ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்துருந்தான்னு பார்க்கும். ஆனால் இவங்க அல்லல் தட்டினால இங்கே பிரஜாதிக்கு வந்ததுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு சித்திரை தையலாடை பொன் ஆபரணம் அப்படிங்கிற விஷயம் சொன்னோன்னா, இது வந்துட்டு மேன்மையான ஒரு அனுபவத்தை தான் சொல்லி இங்கே வர்ணிக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையான காரியத்தை யார் கொடுக்கான்னா, சபைக்கும் திரள் கூட்டத்துக்கு அங்கே கொடுக்கான்னு பார்க்கும். அதை தான் இங்கே ஒரு அடையாளப்படுத்துற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய தோழியாகிய கன்னிகள் முடத்தில் கூட்டி கொண்டு வருவார்கள் இருக்கு. தோழிகள் என்றால் திரள் கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. திரள் கூட்டம்ங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. வெர்ஜினஸ்னா கன்னிகள்னு சொல்லிருக்கு. அதுக்கு வந்து கம்பானியன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. கன்னியல்னா ஹைச்சு 13:30 இருக்கு. பெத்துலோஸ்ன்னு இருக்கு. கன்னிகைங்கிற பட்சம்னா கம்பானியன்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து எபிரேய பதத்தில் பெத்தோலாஸ்ன்னு இருக்கு. கன்னிகைன்னு பெத்தோலாஸ்ன்னு இருக்கு. அதுக்கு என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, பாஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் அன்யூஸ் ரூட் மீனிங் டு செப்பரேட்டுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த கன்னிகளுக்கு குறித்து சொல்ல முடிச்சுல பார்த்தீங்கன்னா, ஹைச்சு 13:30 சொல்ல முடிச்சுல பார்த்தீங்கன்னா, பாஸ் பார்ட்டிசிபேஷன் டு அன்யூஸ் ரூட் மீனிங் டு செப்பரேட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன, இவங்களுக்கு என்ன தமிழ் அந்த அகராதியில் சொல்லப்பட்டிருக்குன்னா, கடந்த பயன்படுத்தாத மூலம் பங்கு பெற்று பிரித்தல்ன்னு இருக்கு. இப்போ இந்த கன்னிகைகள்னு சொல்கிறாங்களே, அதாவது இந்த கன்னிகள் வந்து கூட்டி கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க யார் பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்துக்கிட்டு அந்த அழைப்புக்குள்ளே வர முடியாதவங்க. ஆனாலும் தேவன் நினச்சது இவங்கள வந்துக்கிட்டு பயன்படுத்த பிரித்து எடுத்தவங்க. இப்போ என்ன பிரித்து எடுத்தவங்கிற விஷயம் சொல்லுது. நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஹைச்சு 13:30 அந்த கன்னிகைன்னு சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் கண்காண்டஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுது, இவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கவோ பல வாய்ப்புக்கு வர்றது தகுதி இல்லை. ஆனாலும் தேவன் நினைச்சது கிருபையாக மன்னித்து இங்கே பிரித்தெடுத்தாருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த தோழிகள்ங்கிறனா கம்பானிஷன் சொல்லிருக்கு. அது வந்து தோழர்களை அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அது வந்து ராவேன்றிருக்கு. ஹைச்சு 74:64 சொல்லிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன் இருப்பவள் இல்லைன்னா உடன் இருப்பவன்ங்கிற விஷயம், இல்லைன்னா உதவியாளருங்கிற விஷயத்த இங்கே நமக்கு ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இந்த திரள் கூட்டங்கிற விஷயத்தன்னா, அதாவது என்னென்னா அந்த தோழிகள் யாருன்னா அந்த சபைக்கு அந்த 144,000 சகோதரி என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை நம்ம படிச்சலாம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னத பாட்டு அதிகாரம் 8 வசனம் 8. நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு சனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? உன்னத பாட்டு 8 சொல்ல முடியல. நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு சாணங்கள் இல்லை. நம்முடைய சகோதரி கேட்கும் நாளிலே அவளுக்கு நம்ம என்ன சொல்லுவோன்னு இருக்கும். அப்போ சகோதரி கேட்கும் நாளின்னா, அப்போ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் போச்சுல நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவாங்கிற விஷயத்தை தான் இங்கே அந்த மணவாளி சொல்கிறான்னு பார்க்கும். நமக்கு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு சாணங்கள் இல்லை. என்ன சாணங்கன்னா பிரெஸ்ட்டுன்னு சொல்லப்படுது. அது மார்பகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். திருவள்ளத்தில் சொல்ல முடிச்சுல பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்துட்டு மார்பகம் இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. மார்பகம் இல்லைன்னா அது வந்துட்டு வயதுக்கு வரவில்லைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணலை அப்படின்னு பார்க்கும். ஏஜ் அட்டன் பண்ணலைன்னா அந்த என்னென்னா அந்த மேரேஜ் ஆகிறதுக்கு இப்போ ஏஜ் அட்டன் பண்ணால் தான் நிச்சய முடியும், திருமணத்துக்கு அங்கே ஆயுதப்படுத்த முடியும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்டுங்கிறது சாணங்கள் சொல்லப்படும். சாணங்கள்னா மார்பகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது மார்பகம் இல்லாட்டினா இது வந்து வயதுக்கு வரலான்னு பார்க்கும். வயதுக்கு வந்தால் தான் மார்பகம் வரும். வந்துட்டு ஒரு மனவாட்டி ஒரு அந்தஸ்துக்குள்ளே வர முடியும்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு உலகத்தில் ஒரு சட்டம் இருக்குது. எப்படின்னா ஒரு 18 வயசுக்கு
மேலே இருந்தால் தான் திருமணம் வரம்புக்கு வர முடியும். அது வந்து வயசுக்கு வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கொள்ள முடியும் பார்க்கும். அதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு குழந்தை திருமணம் அதை வந்துட்டு சட்டம் அனுமதிக்காதுன்னு பார்க்கும். அப்போ இந்த திரள் கூட்டங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு திருமண ஏஜை அட்டன் பண்ண முடியலன்னு பார்க்கும். அந்த ஏஜ் அட்டன் ஆகலை அப்படின்னா மனவாட்டிக்கிறதான அந்த குவாலிட்டிக்குள்ளே இவங்க வரலன்னு பார்க்கும். சாணங்கள்ங்கிறான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது மார்பாக இருந்தால் தான் குழந்தை பெற்று இந்த குழந்தைக்கு வந்து தாய் வந்துக்கிட்டு பால் கொடுக்க முடியும் பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலுங்கிறது களங்கமில்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சியாருங்கள்ங்கிறது திருவசனத்தை சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். இப்போ வந்து திருவசனத்தை இவங்க வந்து பகுத்து போதிக்கிற அந்த 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 ஸ்லாக்கியம் யாருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருக்கூட்டத்துக்கு அந்த இல்லாமல் போச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை இந்த இந்த ஸ்ரீ வந்துட்டு தன்னை வந்துட்டு தகுதிப்படுத்தலாம் பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணவானோட அறையில் உட்கார்றதுக்கு அந்த ஏஜ்னா அதோடைய ஸ்தானங்கள் அப்படின்னா இது வந்துட்டு 100% வரணும். ஏன்னா 60% தான் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 30% தான் சொல்லலாம். இது 60% கூட கிடையாது, இது 30% தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஸ்தானம் வரல. ஆனாலும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இவங்க ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரத்துக்குள்ள ஒரு ஸ்லாக்கியத்தை கொண்டு தான் பார்க்கப்போம். மணவரையில் உட்கார்றதுக்கு ஸ்தானம் இல்லை. அப்போ சிங்காசனத்தை சுதந்திரிக்கிறதுக்குள்ள இந்த வாய்ப்பு யாருக்கு இல்லைன்னா இந்த திருக்கூட்டமாக இந்த வகுப்பாருக்கு இல்லைன்னு பார்க்கும். அதை தான் சொல்லப்படுது. அதனால தான் வந்துட்டு ராஜ்யத்தில் வந்துட்டு தோழரோட சமமாக்கி அவங்களுடைய மந்தையை மேய்க்கிற வேலையை அவங்களுக்கு இருக்கான்னு பார்க்கும். இது அவரை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். எப்படி என்றால் ராகிலும் லேயாலும் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா மந்தையை மேய்க்கிறவர்களாக காணப்பட்டாங்க பார்க்கும். அதே மாதிரி தான் இந்த 60-30 என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இங்கே ராஜ்யத்தில் வந்துட்டு இந்த உலக ஜனத்தையும் அந்த முற்பிதாக்களும் வழி நடத்துகிற வேலையை இந்த யுகம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். படிக்கலாம். உன்னத பாட்டு 13-11 வாசிக்கலாம். உன்னத பாட்டு அதிகாரம் 3 வசனம் 11. சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மன மகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். அப்போன்னு பார்க்கும். இங்க என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா இங்க சித்திர தையலாடி தரித்தவர் ராஜாவினை தழைத்து கொண்டு வரப்படுவாள். அவளுடைய பின்னால் செல்லும் தோழிடாய் கண்ணிகள் முடித்து கூட்டி கொண்டு வருவான்னு இருக்கு. அப்போ இந்த ராஜேஸ்வரியாகிய அந்த மனைவியை யாரை தான் கூட்டிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா தருள் கூட்டமும் தான் கூட்டிட்டு வருது. இவங்க தான் தோழிகள்ங்கிறதான ஒரு அந்தஸ்து இருக்குன்னு பார்க்கும். இவங்க இருக்காங்க பார்க்கும். அதான் சீயோன் குமார்த்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவின் சாலமோனுடைய கல்யாணிலும் மனமகிழ்ச்சி நாளிலே அவருடைய தாயார் அவளுக்கு சுட்டின முடியையும் வந்து பாருங்கள்ங்கிற அனுசரிச்சு பார்க்கும். இந்த சீயோன் குமார்த்தி யாரும் பார்த்தீங்கன்னா இந்த 2 அழைப்புக்குள்ள உள்ளவங்க தான் பார்க்கும். இங்கே வந்துட்டு அவர் தாயார் சூட்டினா முடியை பாருங்கள். முடிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ கிரீடம். அவங்க ஜீவ கிரீடம்னா உயிர் பிச்சை கொடுத்து இவங்களை கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ சீயோன் குமார்த்தியே, நீங்கள் புறப்பட்டு ராஜாவின் சாலமோன் கல்யாணத்திலே மனமகிழ்ச்சி நாளிலேன்னு இருக்கு. அந்த கல்யாணங்கிறது விஷயம்னா மணவரையில் உட்கார விஷயம். இங்கே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிற விஷயத்தை அடையாளப்படுத்து. அப்போ ஒரு கூட்டத்துக்கு என்ன ஜீவனை கொடுத்து அவங்க வந்து ஒரு ஆளுகை பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும் இந்த உலக ஜனத்துக்கு. அப்போ என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மணவரையில் உட்காடுறாங்க, இன்னொன்று வந்துட்டு அவரை தோழிகளாக கூட்டிகிட்டு கொண்டு வராங்க பார்க்கும். இன்னொருத்தருக்கு ஜீவனுக்குள்ளே கொண்டு வர ஒரு விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சோசூரில் அரண்மனையிலே கூட்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்துது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேலஸ் ஆஃப் காட்ஸ் கிங்ஸ்னு போட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் கேவன் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். படிக்கலாம். ஏசாயா 51 அதிகாரம் 3-11 படிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 51 வசனங்கள் 3-11. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். போதும் பார்க்க. அப்போ வந்து கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் அப்படின்னா அந்த
சீயோன் அழைப்புக்கு மீதியாக இருந்தவர்கள் யாரும் வந்து அந்த திருக்கூட்டம் அவருக்கு ஆதல் செய்வார். அவர் அதன் பாலான தேசத்தை எல்லாம் தேய்ச்சுவார், தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போலவும் அதன் அவாந்தர வெளியே கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், ஸ்துதியும், கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இப்போ வந்துட்டு உலக ராஜ்யங்களும் உலகத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஏதேன் தோட்டத்தை போல மாத்திரான்னு பார்க்கும். ஆதாம் ஏவாள் தவறு செய்ய முயற்சியில் அந்த உலகம் சிலது சபிக்கப்பட்டுருது, இது வந்து வனாந்தரமாக்கப்படுதுன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு ராஜ்யத்தை தேவன் சிலர் ராஜ்யத்தினுடைய பூமியினுடைய சாபத்தையும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுறார். இப்போ பூமி தேவனுடைய இந்த ஏதேன தோட்டம் போல் அந்த பூமி விளங்குது பார்க்கும். அப்பொழுது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். அப்போ வந்து உலக ஜனங்கள் நினைச்சிட்டாங்க திரும்பி வர்றாங்கன்னு பார்க்கும். சீயோனுக்கு திரும்பி வருவாருன்னு சீயோனா 144,000 பேர் அவங்ககிட்ட வந்து வராங்கன்னு பார்க்கும். நிச்சய மகிழ்ச்சியும் அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார், சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். இங்கே வந்து உயிர்த்திலிருந்து உலக ஜனங்கள் வராங்க, வந்து சந்தோஷப்பட்டு வராங்கன்னு பார்க்கும். அவங்கள ஆறுதல்படுத்தவும் தேய்ச்சல் யாருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாயும் ஒரு தந்தையமாக இருந்து வழிநடத்த யார் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சபையில் 144,000 திருக்கூட்டத்துக்கு தான் அந்த வேலையை கொடுத்துருக்காருன்னு பார்க்கும். அதே விஷயத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். மீதியான வசனங்களே நம்ம வந்துட்டு படிச்சிடலாம். 16ஆம் வசனம் படிச்சிருங்க. சங்கீதம் 45, 16, 17 படிச்சிருங்க. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பேன். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். அப்போது பார்க்கும். இப்போ நம்ம வந்துட்டு 13, 14 வசனங்கள் படிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 வரை படிச்சாச்சு. ராஜாவின் அரண்மனைக்கு பிரிவார்னா ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இப்போ ராஜ்யத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபுக்களை யார் இருப்பாங்கன்னா இந்த திரள் கூட்டம் தான் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா வேத மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தில் வந்துக்கிட்டு பிரபுக்களை யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா முற்பிதாக்கள் இருப்பாங்கங்கிற அனுப்பிச்சு சொல்கிறாங்க. ஆனால் முற்பிதாக்கள் அவங்க கிடையாது. அவங்களும் என்ன செய்கிறாங்க ஒரு வாய்ப்புக்குள்ளே தான் வராங்க பார்க்கும். ஏன்னா அவங்க வந்து ஜெயிக்கலன்னு பார்க்கும். ஜெயிங்கொன்றது தான் வெண்வஸ்திரமும் ஒரு ஆளுகை கொடுக்குன்னு பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாடு பரிசுத்தத்தில் யாருமே என்ன செய்யறாங்க நியாயப்பிரமாண கட்டளை யாரும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலான்னு பார்க்கும். அப்போ அந்த பிதாக்கள்ங்கிற விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ்ன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிதாக்களை யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:13 அபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு நம்மளுடைய பிதாக்கள்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன பார்த்தாங்கன்னா ராஜ்யத்தில் வந்துட்டு சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பாங்கங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 28. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் கற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். அப்போதும் பார்க்கும். அந்த நீங்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு சகல தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களை புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும்போதுன்ட்டு. அப்போ வந்துட்டு பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்லாம் எங்கே வந்துடுறாங்கன்னா ராஜ்யத்தில் வந்துடுறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்துட்டு சீயோனின் அழைப்புக்குள்ளே வந்து நிராகரிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா 2ஆம் மரணத்தில் உள்ளவங்க ராஜ்யத்து புத்திரியில் வந்து 2ஆம் மரணத்துக்கு போகிறாங்க. அவங்க எங்கே வர முடியலன்னா ராஜ்யத்துக்குலாம் சுதந்திரத்துக்கு வர முடியலங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வந்துக்கிட்டு ராஜ்யத்துக்குள்ளே வராங்க ஆனால் அவங்களுக்கு மேன்மை ஏன் கொடுக்கலன்னா அவங்க வந்துட்டு அவங்க வந்துக்கிட்டு என்னென்னா அவங்க வந்து பூர்ணமாக்கப்படலன்னு பார்க்கும். என்ன சியோனை கட்டி அவர் வந்து பூரணன்னு தான் வெளிப்படுத்துவான்னு இருக்கு. அவர் சியோனை கட்டி அவர் வந்து மகிமையில் பூரண சியோனிலேருந்து அவர் பிரகாசிப்பான் இருக்கு. சியோனை கட்டி அவர் வந்து மகிமையில் வெளிப்படுவான் இருக்கு. பூர்ண வடிவில் சியோனில் பிரகாசிப்பான் இருக்கு. அப்போ வந்து இவங்க வந்து பூரணத்துக்குள்ள இவங்க வரலாங்கிற விஷயம் சொல்லப்படுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனம் படிக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 11
வசனங்கள் 39, 40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். போதும் பார்க்க நம்ம விசுவாச பட்டியல்னு சொல்லி இங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்துட்டு நற்சாட்சி பெற்றாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அடையாமல் போனாங்கன்னு இருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணனா நித்திய ஜீவன், ஆளுகை, அழியாமை அங்கிற விஷயம் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்துட்டு வாக்குத்தத்தங்கிறத 2 விஷயம். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுங்கிறத ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எசேக்கியேலில் படித்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மணவாட்டிங்கிறதான அந்தஸ்து கொடுத்தாங்க. அவங்க அந்த அள்ளல் தட்டிட்டாங்க. அவங்க யாருமே நியாயப்பிரமாணத்தில் வாழலை. அதனால் அந்த ஸ்லாக்கியத்தில் அவங்க விட்டுட்டாங்க பார்க்கும். அதனால் அவங்களுக்கு ஜெயிக்கலனால அவங்களுக்கு வந்து சாணம் கொடுக்க முடியலன்னு பார்க்கும். ஆனால் இவங்க எல்லாரும் பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரு வாய்ப்புக்குள்ளே வராங்கன்னு பார்க்கும். வந்து இன்னும் 1000 வருட அரசாட்சியில் அவங்க வந்துட்டு அந்த சத்தியத்தில் அவங்க இந்த 1000 வருடத்துலையும் அவங்க சத்தியத்துக்கு சாட்சியாக நின்னாங்கன்னா அவங்க வந்து நித்திய ராஜ்யத்துக்குலாம் அவங்க வந்து சுதந்திரத்து கொள்ளலாம்னு பார்க்கணும். இப்போ ராஜ்யத்தை வந்து ஆளுகை யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 1 வசனம் 6. நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பார்த்தீங்கன்னா ஆளுகை யாரு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, அவர் இரத்தத்தினால நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால பாவங்களார கழுவி நம்மளுடைய பிதாவை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியமாக்கின அவருக்கு இருக்கு. அப்போ வந்துட்டு ஆளுகை கொடுக்கணும்னா அவங்களுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஆளுகை கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ முற்பிதாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான் சிலுவைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னதான் தோழர்கள் தான் பார்க்கும். அவங்க வந்து மணவாளன் கிடையாது, மணவாளனில் தோழர்கள் பார்க்கும், மணவாட்டி அந்தஸ்து கிடையாதுன்னு பார்க்கும். அவங்க வந்துட்டு குமாரர் தேவனுடைய என்னென்னா ராஜகுமாரர்கள்ங்கிறத அந்தஸ்து கூட அவங்களுக்கு கிடையாதுன்னு பார்க்க. ராஜகுமாரர்களுக்கு தான் பிரபுக்களாக அந்த அந்தஸ்து கொடுக்கணும். அவங்க தான் பிரபுக்கள் யார் தான் பிரின்சஸ்ன்னு பார்க்கும். அவங்க தான் அவங்கள தான் லீடர் ஆஃப் பீப்புள்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இவங்க அவங்களுக்கு பிரபுக்கள் தான் கொடுக்காங்க. அந்த ராஜகுமாரர்களுக்கு தான் இந்த ஆளியை கொடுக்காங்க பார்க்கும். ராஜகுமாருக்கும் அந்த ராஜாவின் ராஜஸ்திரீ பார்க்கும். ராஜா இல்லாட்டினா ராஜஸ்திரீ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நாட்டை ஆளலாம் பார்க்கும். அந்த ராஜஸ்திரீக்கு அப்புறம் ராஜ பிரபுக்கள் ஆளலாம் பார்க்கும். ஆனால் இவங்க சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே தோழர்கள். யாருக்குன்னா அவங்க பழைய ஏற்பாட்டெல்லாம் தேவன் அவங்க வந்து மணவாளனுடைய தோழர்கள் பார்க்கும். இவங்களுக்கு ஆளுகை செய்ய முடியாது பார்க்கும். இவங்க வந்துட்டு ஒரு வாய்ப்புக்குள்ளே தான் வருவாங்கன்னு பார்க்கும். இதுதான் அந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதுதான் திரள் கூட்டம் 2ஆம் பாகத்தில் சொல்லப்பட்டு பார்க்கும். இவ்வளோ நேரம் பொறுமையை கேட்டவங்களை தேவன் தாமே ஆசிரிப்பாராக. ஆமென்.